அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு தி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 சொல்லக்கூடிய சட்டத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சட்டம் வந்து எப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு இந்த சட்டம் வருது. ஸோ இந்த சட்டத்தின் நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 ஆஃப் 1955 தான் ஆக்டோட நம்பர். சரிங்களா? ஸோ இது 18th May 1955 அப்படிங்கிறது முக்கியமான நம்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்போ வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். ஸோ இந்த பார்லிமெண்ட்ரத்தில் வந்து எப்போ இயற்றப்பட்டது அப்படின்னு சொன்னால் 6th year ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. டோட்டலாக ஒரு 30 செக்ஷன் பற்றி பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 தலைப்பில் பிரிச்சிருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரி ஹிந்து மேரேஜ், ரெஸ்டியூஷன்ஸ் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் செப்பரேஷன்ஸ், நல்லிட்டி ஆஃப் மேரேஜஸ் அண்ட் டிவோர்ஸ், ஜுடிஷியன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், ஃபைனலாக வந்து சேவிங்ஸ் அண்ட் ட்ரிபிள். ஸோ இதில் செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த சட்டம் யாருக்காக இருக்கிறது, யாருக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது முழுமையாக ஹிந்து மக்களுக்கு மட்டுமா இல்லை மற்றவர்களுக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளாஸிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த சட்டத்தை படிக்கும்போது நமக்கு நல்லா விளக்கமாக புரியும். ஸோ இந்த சட்டம் ஹிந்துஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகுது, இது மேரேஜுக்கும் அப்ளிகபிள் ஆகுது, டிவோர்ஸ்க்கும் இது அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இதோடைய இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இந்த சட்டத்தோடைய எங்கெல்லாம் வந்து இது பயனுள்ளது, எங்கெல்லாம் எந்த இடங்கள்லாம் இது வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா முழுமையுமே இந்த சட்டம் தான். சரிங்களா? இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் தான் வந்து அப்ளிகபிள் ஆகுது. ப்ளஸ் ஹிந்துவாக இருக்கக்கூடிய டிஃபினேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த டிஃபினேஷனுக்குள்ளே உள் அடங்குறவர்கள் வெளிநாடுகளில் இருந்தாலுமே அவங்களுக்கும் இந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ப்ளஸ் ஒரு மற்ற ஒரு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணவங்களே நான் சொல்கிறேன், அதையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒரு புத்திஸ்ட் மக்களும், ஜெயின் மக்களும், சீக்கியர் மக்களும் மற்றும் பலர் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிறாங்க. இவங்க எல்லாருமே ஹிந்து தான். கன்வெர்ட் ஆனவங்களும் ஹிந்து தான். சரிங்களா? இதில் சில்ட்ரன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, அதுவும் எந்த கண்டிஷன்ஸும் ஹிந்து ஆகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ யாரெல்லாம் அப்ளிகபிள் ஆக மாட்டாங்க ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நல்லா கிளியராக இருங்க. முக்கியமான ஒரு விஷயம் பார்ப்போம். வாய்டு மேரேஜா, வாய்டபிள் மேரேஜா, டிவோர்ஸ்னால் என்ன, இப்போ இந்த கஸ்டடி ஆஃப் த சில்ட்ரன் எப்படி நடக்கும், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருந்தாங்கன்னா அதோடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இதில் வந்து ஹாஃப் பிளட்னா என்ன, ஃபுல் பிளட்னா என்ன, யூரின் பிளட்னா என்ன, ஒரு சப்பிந்தானா என்ன ரிலேஷன்ஷிப்ஸில் வராங்க அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சட்டத்துடைய பெயர் நமக்கு தெரிஞ்சிச்சு, நான் சொல்லிட்டேன். இப்போ இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் செக்ஷன் 2 அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்ட் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதுன்னா ஹிந்து மக்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது. இந்த ஹிந்து மக்கள் அப்படின்னு சொல்லும் போது யாரெல்லாம் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 விதமான ஒரு நபர்களை இன்க்ளூட் பண்ணி சொல்கிறாங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. வைர சைவ இவங்க மக்களும் இன்க்ளூட் ஆகிறாங்க இந்த ஹிந்து அப்படின்னு சொல்ல ஆக்ட் அப்ளிகபிள் ஆகுது. லிங்கயத் அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகுது. அதே மாதிரி ஃபாலோவர்ஸ் ஆஃப் பிரஹ்மோ அப்படின்னு சொல்லுவாங்க, பிரஹ்மோக்கும் அப்ளிகபிள் ஆகுது. அதே மாதிரி பிரார்த்தனா அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய நபர்களுக்கும் அப்ளிகபிள் ஆகுது. ஆரிய சமச் சாமர்ந்தப்பட்ட இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்க்குமே இந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகுது. இவங்களுக்கு மட்டும்தானா, இவங்களையும் தாண்டி இன்னும் ஒரு சில நபர்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது. யாருக்குன்னா புத்திஸ்ட், ஜெயின மக்களுக்கு, சீக்கிய மக்களுக்கும் அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த சட்டம் தான் வந்து உள்ளடங்குது. சரிங்களா? இவங்க மட்டும்தானா அப்படின்னா எஸ், இவங்க மட்டும்தான். பட் யாரெல்லாம் அப்ளிகபிள்னா இந்த டெரிட்டரியை, இந்த ஹிந்து மக்கள்னு சொல்லக்கூடிய மக்கள் இப்போ யூஎஸ், யூகே, அமெரிக்கா, ஜப்பான், சைனா இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருந்தாலும் அவங்க ஹிந்து மக்களாக இருக்கும்போது அவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா இந்த நாட்டு மனிதர்கள் தான் அங்கே போய் இருந்து படிச்சுட்டு இருப்பாங்க, அங்கே திருமணம் செஞ்சு அங்கே போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத இந்த பாயிண்டில் கிளியராக இருங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் ஹிந்து மக்கள் இந்த சட்டம் யாருக்கெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுதுன்னா இந்த டெரிட்டரி இந்த இந்தியா நாட்டிலே இருந்தாலும் கிறிஸ்டியர்களாகவோ, கிறிஸ்துவர்களாகவோ இல்லை முஸ்லீம்களாகவோ இருக்கும் பட்சத்தில், பார்சி மக்களாக இருக்கும் பட்சத்தில், ஜூ மக்களாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போது குழந்தையை எடுத்துப்போம். இப்போது குழந்தை வந்து அதாவது லெஜிட்டிமேட் சைல்டு, இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது லைக் சட்டப்பூர்வமாக திருமணம் செஞ்சு குழந்தைகள் பிறப்பது வந்து லெஜிட்டிமேட் சைல்டு.
திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு தப்பான தகவாத ஒரு உறவுகளோட குழந்தைகளை பெற்றது இல்லிஜிமேட் சைல்டு. அந்த குழந்தைக்கான லீகாலிட்டி வந்து கொஷின் ஆகும். ஸோ இதில் ரெண்டு பேரும் அந்த பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஹிந்துவோ என்னவோ சீக்கியர்கள் மக்களாக இருந்தாலும் அது வந்து குழந்தை வந்து லெஜிட்டிமேட் சைல்டாவோ இல்லெஜிட்டிமேட் சைல்டாக ஆனாலும் அது ஹிந்துவு தான். அதே மாதிரி குழந்தை லெஜிட்டிமேட் இல்லெஜிமேட் சைல்டாக இருந்து யாரோ ஒரு நபர் வந்து ஹிந்துவோ புத்திஸ்டோ ஜெயினோ சீக்கியர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஒரு பர்டிகுலர்லி ஒரு ட்ரைப் மெம்பரோ கம்யூனிட்டி மெம்பரோ குரூப்பில் சேர்ந்த ஒரு மக்களாவோ ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த சிந்து மக்களோட பிலாங்கிங்கில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தையும் பிலாங்ஸ் டு தி இந்த சட்டத்துக்கு உள் வந்துடும். மூணாவது கண்டிஷன் சொல்கிறாங்க, யாராவது எனி பர்சன் கன்வெர்ட்டோ ரீகன்வெர்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னாலும் ஹிந்து புத்திஸ்ட் ஜெயின சீக்கியர்கள் மக்களாக இருக்கும் பட்சத்துலையுமே என்ன ஆகும் அப்படின்னா கன்வெர்ட் ஆர் ரீகன்வெர்ட் இருந்தாலுமே அந்த குழந்தைக்கு இது இந்த சட்டம் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. போத் த பேரண்ட்ஸ் இல்லை ஒன் ஆஃப் ஹூஸ் பேரண்ட்டு, மூணாவது வந்து கன்வெர்ட் ஆர் ரீகன்வெர்ட், இந்த மூணு கண்டிஷனும் குழந்தையோட லெஜிட்டிமேட் இல்லெஜிமேட் சைல்டு கண்டிஷன் வச்சு பிரிச்சிருந்துருக்காங்க. இதை இந்த சட்டத்தை நான் இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இது தமிழில் வந்து ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் லிங்க்கில் கொடுக்குறேன். உங்களுக்கு படிக்கணும், நல்லா முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா அதையும் பார்த்துக்கோங்க. என்னென்னா இந்த கிளாஸில் வந்து யாருக்கு அப்ளிகபிள் ஆகுதுல வந்து ஷெடியூல்டு ட்ரைபுன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து, அதாவது சட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லாத வரைக்கும் இது அப்ளிகபிள் ஆகாது என்பதை வந்து அஃபிஷியல் கெசட்டில் கொடுக்காத வரைக்கும் அப்ளிகபிள் ஆகிறது ஒரு கொஸ்டின் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சின்ன ஒரு பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெயின் இந்த சப்செக்ஷன் 1, நத்திங் கண்டெயின் இன் திஸ் ஆக்ட் ஷால் அப்ளை டு த மெம்பர்ஸ் ஆஃப் எனி ஷெடியூல்டு ட்ரைப் within the meaning of clause 25 of article 366 of the constitution. சரிங்களா? Unless the central government by notification in the official gazette otherwise directs. So central government official gazette direct பண்ணாம the article of 366 particularly clause 25 and the conditions ல வரும்போது இந்த சட்டம் applicable ஆகுமாங்கிறது ஒரு question mark. சரிங்களா? ரைட். இப்போ செக்ஷன் 3 டிஃபனிஷன்ஸ் பார்ப்போம். டிஃபனிஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம என்ன சொல்கிறோம், கஸ்டம்ஸ்னு சொல்கிறோம், யூசேஜ்னு ஒன்று சொல்கிறோம். இது எங்கே சொல்லியிருக்குன்னா 3A சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 3A கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் என்றால் என்ன என்றால், அதாவது ரொம்ப நாளாக ரொம்ப லாங் டைமாக உள்ள வந்து அதை வந்து ஒரு யூனிஃபார்ம்லி வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. இட் மேபி ஒரு லோக்கல் ஏரியாவில் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கலாம், ஒரு ட்ரைப் மக்களுக்குள்ளே அது ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு கம்யூனிட்டி மக்களுக்குள்ளே அது வந்து அந்த ஒரு கண்டினியூட்டி ஆஃப் லாங் ரொம்ப அடுத்தடுத்த தலைமுறைகள் செஞ்சுக்கிட்டே வராங்க. ஒரு வழியாக வந்துட்டுருக்கு அப்படின்னா, இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வழியாக செஞ்சுட்டு வராங்க, இல்லை குடும்பத்தில் அது அடுத்தடுத்து தலைமுறைகளாக வந்துகிட்டே இருக்குன்னா அது என்னன்னு சொல்கிறாங்க, யூசேஜில் இருக்கிறது, அது ஒரு கஷ்டமாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? ரைட். இதுதான் டிஃபனிஷன் கஸ்டம் யூசேஜுக்கும். அடுத்தபடியாக என்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பண்ணக்கூடிய இந்த யூசேஜ் அண்ட் கஸ்டம் ஒரு பப்ளிக் பாலிசிக்கு வந்து ஒரு எதிர்ப்பு சொல்கிற மாதிரியோ ஒரு பொதுமக்களுக்கு எதிர்ப்பாகவோ இல்லை வந்து இது ஏற்றுக்க முடியாத ஒரு தன்மை மாதிரியான விஷயங்கள் இல்லாத பட்சத்தில் இதை நாங்கள் இருக்குனால நாங்கள் இந்த கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது யாருக்காக இருக்கிறது என்பதா இந்த ரூல் அப்ளிகபிள் யாருக்குன்னா ஒன்லி டு அ ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அந்த 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 பர்டிகுலர் ஃபேமிலிக்குள்ளே அது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது, டிஸ்கண்டினியூ ஆகாமல் வந்துட்டு இருக்குன்னா அப்போது இந்த பர்டிகுலர் ஏ அப்படிங்கிற டிஃபினேஷன் வந்து கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜில் கவரேஜ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபினேஷன் 3B, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்றால் என்ன அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்றால் என்னன்னா, சிட்டி சிவில் கோர்ட், ரெண்டாவது பிரின்சிபல் சிவில் கோர்ட் ஆஃப் ஒரிஜினல் ஜுடிஷியனில் இருக்குது அப்படின்னா, இல்லை எனி சிவில் கோர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அங்கீகரித்து அஃபிஷியல் கேஸில் கொடுக்கும்போது தட் வில் பி கன்சிடர் அஸ் அ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு அதில் வரக்கூடியது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி இது எங்கே சொல்லியிருக்குன்னா செக்ஷன் 3B டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன் எனி ஏரியா ஃபார் விச் தேர் இஸ் a city civil court, that court in any other area the principal civil court of original jurisdiction and includes any other civil court which may be specified by the state government by notification in the official gazette as having jurisdictions in the respect of the matter dealt with this act அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இது
டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இந்த ஆக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் ஃபஸ்ட்டு போகும். நீங்கள் மனு கொடுக்கறது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் போடுற மாதிரி இருக்கும். அந்த தன்மை வந்து ஜென்யூனாக இருக்கும்போது, அது ஏற்றுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும்போது, கோர்ட் அதுக்கு டைம் ஒதுக்கலான்னு நினைக்கும் போது தான் அந்த பர்டிகுலர் கேஸ் வந்து எடுத்துப்பாங்க, கேட்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஒரு டிஃபினேஷன். இப்போ அடுத்தபடியாக 3Cல என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 3Cல ஃபுல் பிளட் என்றால் என்ன, ஹாஃப் பிளட் என்றால் என்ன அப்படின்னு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்படி ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். நான் அக்கா, எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ அக்கா தம்பி முறை இருக்குது. ஸோ என்னுடைய அப்பா அம்மா யார் என்றால், எனக்கு பேரண்ட் வந்து சேம் பேரண்ட் சேம் மதர், ஒரே ஒரு அப்பா ஒரே ஒரு அம்மா. இவங்களுடைய மூலயமா வந்த நாங்கள் 2 பேருமே என்னென்னா ஃபுல் பிளட்டட் சைல்டு. சரிங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஏன்னு ஒரு நபர் இருக்காங்க, ஒரு பின்னு ஒரு நபர் இருக்காங்க. இது நான் சார்ட் போட்டுக்கே உங்களுக்கு எந்த அளவுக்கு விஷுவலைசிங்கில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது ஏபி ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரிங்களா? இப்போது அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் சேமாக இருக்கும் பட்சத்தில் இவங்கள ஃபுல் பிளட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஹாஃப் பிளட் அப்படின்னா, அப்பா வந்து சேம் தான், ஆனால் அவருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. ஸோ முதல் மனைவிக்கு ஒரு பையன், 2வது மனைவிக்கு வந்து ஒரு பொண்ணாக இருந்தாங்கன்னா அவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹாஃப் பிளட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூரின் பிளட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்படிங்கிறவங்க வந்து ஒருத்தவங்க தான், ஆனால் கணவர் வந்து 2 பேர். ஸோ முதல் கணவருக்கு வந்து ஒரு பையனும், 2வது கணவருடன் வந்து உறவு மூலயமா ஒரு பொண்ணு பிறந்தாங்கன்னா இவங்க பேர் யூரின் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆன்செஸ்டர் என்றால் என்ன அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிளனேஷனில் சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்செஸ்டர் என்றால் ஹி வில் பி இந்த டேர்மில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, ஃபாதர் அப்பா தந்தை. ஆன்செஸ்ட்ரஸ் அப்படின்னா தாய் மதர். சரிங்களா? இப்போ இதை சொல்லிட்டு நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரிய ஒரு டிஃபினிஷன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 3Cல ஃபுல் பிளட் அண்ட் ஹாஃப் பிளட் அப்படின்னா 2 persons ஆர் செட் டு பி ரிலேட்டட் டு ஈச் அதர். அதாவது பை ஃபுல் பிளட் when they are descended from a common ancestor by the same wife. ancestorனா யாரு? ஹஸ்பண்ட் வந்து காமன், by the same wife, ஒரே ஒரு வைஃப், ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வைஃப். ஸோ அவங்களுக்கு பிறக்கக்கூட 2 குழந்தைகள், 2 persons அப்படிங்கிறது வந்து 2 பேர் ரிலேட்டட், அவங்க ஃபுல் பிளட். இப்போ அண்ட் பை ஹாஃப் பிளட் when they are descended by the common ancestor. சரிங்களா? காமன் ஆன்செஸ்டர்னா என்ன? தந்தை. ஸோ தந்தை பை டிஃப்ரெண்ட் வைஸ் 2 மனைவிகள் இருக்கிறார்கள், இல்லை பல மனைவிகள் இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தைகள் will be called as half blooded children. சரி, ஹாஃப் பிளட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து பார்த்தாச்சு. இப்போது அடுத்தபடியாக 3Dல யூரின் பிளட் அப்படின்னா யார் அப்படின்னா, 2 persons are said to be related to each other by urine blood when they are descended from the common ancestors. அப்படின்னா ஒரு தாய். சரியா? ஒரே ஒரு தாய் பட் டிஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட்ஸ். ஸோ ஒரு தாய்க்கு வந்து முதல் கணவர் 2வது கணவர் இருக்காங்க. ஸோ அவங்க மூலிமா வந்த ஒரு குழந்தைகள் 2 persons will be called as urine blood. சரிங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. அதான் ஆன்செஸ்டர்னா ஃபாதர் அண்ட் ஆன்செஸ்ட்ரஸ்னா மதர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கிளியராக இருந்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. இப்போது வந்து ப்ரிஸ்கிரைப் அப்படின்னா என்னென்னா மீன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பை ரூல்ஸ் மேட் பை திஸ் ஆக்ட். ஸோ இந்த சட்டத்தின் மூலிமா எடுக்கப்பட்ட விதிகள்லாம் வருதுன்னா அதெல்லாம் ப்ரிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 3F என்றால் என்ன அப்படின்னா, அதிலே ஒரு சில 2 முக்கியமாக பிரிச்சிருக்காங்க. வந்து சப்பிந்தா ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்லும். சப்பிந்தா ரிலேஷன்ஷிப்ல ஒன்றும் இல்லைங்க, அக்கா தங்கை. சரிங்களா? அக்கா தங்கை இவங்களை திருமணம் செய்கிறது வந்து சரியா இல்லையானா நார்மலாக கிடையாதுன்னு சொல்லிடுவோம். இப்போ வந்து ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கேன். இதுவே வந்து பையன் பொண்ணாக இருக்காங்க, திருமணம் அக்கா தங்கச்சி அப்படின்னு சொன்ன மாதிரி அக்கா தம்பி இல்லைன்னா அண்ணன் தங்கச்சி திருமணம் செய்வாங்களா, இது இல்லை, ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி இருக்கக்கூடிய வழிகளில் வரக்கூடியவர்களை வந்து திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை வைத்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதான் சப்பிந்தா ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது முறையானது அல்ல, முறையான திருமணமாக இருக்காது. இப்போ நிறைய ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஜென்ரேஷன்ஸ்க்கு என்னன்னே தெரியலை, அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா தங்கச்சியை கல்யாணம், அந்த முறையில் வரவங்களை கல்யாணம் பண்ணுறாங்களே தெரியாது, அவங்கள லவ் பண்ணுறாங்களா தெரியாது அளவுக்கு போய்கிட்டு இருக்கு இப்போ.
ரைட். இது எல்லாமே வந்து பெரியவங்க, மூத்தவங்க இதெல்லாம் பார்த்து வழி வழியா சரியா தான் இருக்கான்னு சொல்லிட்டு அமைச்சாங்க. இப்ப சட்டத்திலயும் அத அவங்க கொண்டு வராங்க. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா, "Sapinda relationship with reference to any person's extends as far as the third generation in the line of the ascent through the mother." அம்மா வழியில ஒரு 3 ஜெனரேஷன் எடுத்துக்கோங்க. The fifth in the line of the ascent through the father. அப்பா வழி 5 நபர்கள அந்த ஜெனரேஷன் எடுத்துக்கோங்க. The line being traced upwards. So that means reverse la eppadi ponum. In each case from the person concerned who is to be counted as the first generations. So idu count பண்ணல first generations ஆ வரவங்க. So இதுதான் Sapinda relationship அப்படினு சொல்லிட்டாங்க. So இதுக்கு வந்து ஒரு அருமையாக வந்து ஒரு நண்பர் வந்து YouTubeல வந்து வரைபடம் காமிச்சிருந்தாரு. ரொம்ப எளிமையாவும் இருந்தது, புரியுற மாதிரியான இருந்தனால இது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த நான் லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது நல்லா இருந்தது. पिता की तरक से 5 पीढ़ी, माता की तरक से 3 पीढ़ी. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இது தமிழ்லையும் இருக்குது, சார்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். நான் அந்த லிங்க் உங்களுக்கு டோட்டலாகவே கொடுக்குறேன், சரிங்களா? அடுத்தபடியாக 2 persons are said to be Sapindas of each other if one is a lenient ascendant of the other within the limits of Sapinda relationships, or if they have a common linear ascent who is within the limits of Sapinda relationships with reference to each of them அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது அதாவது நம்ம வழி வழியாகவே அண்ணன் தங்கையோ இல்லை வந்து தங்கச்சியோ இதெல்லாம் திருமணம் செய்வது சரியானது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இதுதான் வந்து இதில் லாலையும் சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது 3Gயில் என்ன சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 3Gயில் டிகிரிஸ் ஆஃப் ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட உறவு முறைகளில் பற்றின விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ 2 persons are said to be within the degree of prohibited relationships. 2 நபர்கள் வந்து தகாத உறவுகள் இருப்பதாக இருக்கக்கூடிய உறவுகளை பற்றின விஷயத்தை வந்து எலாபரேட் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்லையும் இருக்குது, தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். நான் இங்கிலீஷில் இப்போதைக்கு நான் படிச்சுக்கிறேன். இஃப் ஒன் இஸ் அ லீனியல் அசென்ட் ஆஃப் தி அதர். ஸோ ஒரே இதில் வராங்க, லைனில் வராங்கன்னா, ஒரே பிள்ளை வராங்கன்னா அவங்க ஏற்றுக்கப்படாது, அது தடை செய்யப்பட்ட ஒரு உறவு முறைகள். இஃப் ஒன் வாஸ் தி ஒய்ஃப் ஆர் த ஹஸ்பண்ட் ஆஃப் அ லீனியல் அசென்டன்ட் ஆர் டிசென்டன்ட் ஆஃப் தி அதர். ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் யாரோ அவருடைய முறையில் வருது அப்படின்னாலும், யாரோ ஒரு நபர்கள் மூலியமாக அம்மா வழியாவோ இல்லை அப்பா வழியாவோ ஒரே குடும்பத்தையோ இல்லை மூதாதையர்களாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா வரக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்கள் வந்து ப்ராஹிபிட்டட் அண்ட் ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்காங்க. இஃப் ஒன் வாஸ் தி ஒய்ஃப் ஆஃப் தி பிரதர் ஆர் த ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ் பிரதர் ஆர் ஆஃப் த கிராண்ட்ஃபாதர் ஆர் கிராண்ட் மதர்ஸ் பிரதர் ஆஃப் தி அதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த முறைகளில் வரவர்களும் இட்ஸ் அ ப்ராஹிபிட்டட் தான். அடுத்தபடியாக if the two are brother and sister, uncle and niece, aunt and nephew, or children of brother and sister of the 2 brothers or of 2 sisters. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லவே வந்தாங்கன்னா இது டிகிரிஸ் ஆஃப் ப்ராஹிபிட்டட் ரிலேஷன். அப்படியே திருமணம் செஞ்சாலும் ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் அந்த பர்டிகுலர் இது வந்து செல்லாது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம், சரிங்களா? எக்ஸ்பிளனேஷன்ஸில் ஃபார் த பர்பஸ் ஆஃப் த கிளாஸ் F and G relationships includes relationships by half or urine blood as well as full blood, illegitimate blood relationships as well as legitimate relationships by adoptions as well as by blood. ஸோ சொல்லி அடாப்ஷன்ஸ் எடுத்திருப்பாங்க, அவங்களும் வழியில் வருது அப்படின்னாலும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஸ்டேஜ். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் ஒரு டிவோர்ஸ் மாதிரியான இடங்களிலும் சரி, ஒரு மேரேஜ் மாதிரி விஷயங்களுமே இதோடைய ஃபேக்டர் ரொம்ப பேஸாக வந்து ஃபாலோ ஆகும். ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக முக்கியமான ஒரு செக்ஷன்ஸை பார்க்கணும் அப்படின்னா, ஹிந்து மேரேஜஸ் டாப்பிக்கில் கண்டிஷன்ஸ் ஃபார் அ ஹிந்து மேரேஜ். ஸோ இந்த கண்டிஷனில் இருந்தால் தான் இது ஒரு முழுமையான இந்து திருமணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பில் வந்திருக்கு. ஸோ a marriage may be solemnized between any 2 Hindus if following conditions are fulfilled, namely. ஸோ 2 பேருமே ஹிந்துவாக இருக்கும் பட்சத்திலே இந்த கண்டிஷன்ஸில் வரும்போது அது ஹிந்து திருமணமாக வந்து சட்டம் ஏற்றுக்கொள்ள ஒரு விதத்தில் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸில் neither party has a spouse living at the time of the marriage. ஸோ 2 நபர்களில் ஏதோ ஒரு நபர்களுக்கு திருமணம் ஆறதுக்கு முன்னாடியே ஒரு லிவிங்கில் இருந்திருக்காங்க அப்படின்னா யாருக்குமே வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ஹஸ்பண்டும் ஒரு ஒய்ஃபும் இருந்துக்கிட்டார். மேரேஜ் மேபி எப்போ சால்மனைஸ்ட் ஆகும், எப்போ ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா அவங்க 2 பேருமே ஒருவருக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும்.
ஸோ நேதர் பார்ட்டி ஹேஸ் 2 பேருக்கும் யாருக்குமே ஒரு ஸ்பௌஸ் கல்யாணம் அப்போ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உறுதி செய்யுது. And at the time of the marriage, neither party is incapable giving valid consent to its consequence of soundness of mind. ஸோ அவங்களுடைய மூளை வந்து நிதானமாகவும் அவர்கள் யோசிக்கூட தன்மையும் அது ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது 2வது பாயிண்ட் உறுதி செய்யுது. அடுத்து பியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேலிட் கன்சென்ட் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கேப்பபிள் கன்சென்ட் அவங்க கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லூசுத்தனமாலாம் வந்து காமெடி பண்ணுற மாதிரிலாம் வந்து பொண்ணுங்களும் பசங்களும் படம் வீடியோ ரீல்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இவங்க மென்டல் டிஸார்டரோடே இருக்கிறாங்களானே டவுட்டாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து பண்ணுறாங்க. அவங்க சஃபரிங்கில் தான் இருந்து மென்டல் டிஸார்டரில் தான் இப்படி இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி முடிய விரிச்சு போட்டு ஆடுறாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே குதிக்கிறாங்களா, இல்லை வந்து ஜம்ப் பண்ணுறாங்களா அப்படின்னே வந்து கிரேசினஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் மேரேஜ் பண்ணும்போது அவங்க போகிற ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க, அவங்க என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடுறாங்க பாருங்கள். ஸோ அதிலே வந்து மேக்ஸிமம் எதை வந்து அவங்க ரெப்ளிகா பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ரியாலிட்டியை தான் ரெப்ளிகா பண்ணுவாங்க. இந்த மாதிரி மென்டல் டிஸார்டர் மாதிரி இருந்தாங்கன்னா நிறைய வீடியோஸ் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். ஏன்னா சட்டம் வந்து சரியான நபர்கள் மூளைக்கோளாறு இல்லாதவர்கள்லாம் திருமணம் செஞ்சுக்கவே சொல்லுது. ஸோ இந்த மாதிரியான இருக்கவங்க தான் வந்து ஒரு ஹிந்து நபர்களுக்கு இடையிலே இருந்தாலும் அதுதான் சரியான ஒரு மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. has been suffering from mental disorder or such of a kind such extent as the unfit for marriage. இவங்கெல்லாம் unfit for marriage. இந்த படத்தில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா லூசுத்தனமாகவே பொண்ணு இருக்கும், இல்லை லூசுத்தனமாகவே பசங்க இருப்பாங்க. அதெல்லாம் வந்து திருமணம் பண்ணி வைக்கிறது சரியான தப்பு. and the procreations of childrens அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு சைல்டு இருக்குது அப்படின்னாலும் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் அ வேலிட் மேரேஜ். ஸோ வேலிட் கன்சர்ன் கொடுக்கணும், அவங்க வந்து மென்டலி ஃபிட் பர்சனாக இருக்கணும், லூசுத்தனமாக இல்லாமல் ஒரு நிதானமாக இருக்கணும். அன்ஃபிட் அவங்கெல்லாம் அப்படி பண்ணியிருந்தாங்க லூஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க அன்ஃபிட் ஃபார் மேரேஜ். இது புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு குடும்ப தாமதி உறவுக்கோ இல்லை வந்து அந்த மாதிரியான முறைகளுக்கோ இல்லை திருமண வாழ்வுக்கோ அவங்க இன்னும் தயாராகலைன்னு அர்த்தம். ஸோ அவங்க ஆகலை, அது கண்டினியூ ஆகுது, மென்டல் டிஸார்டராக இருக்காங்க, திருமணம் செய்து வைக்கிறதே தவறு. ஹேஸ் பின் சப்ஜெக்ட் டு த ரீகரண்ட் அட்டாக்ஸ் ஆஃப் இன்சானிட்டி. ஸோ அதாவது ஏதோ ஒரு திடுதுப்புன்னு ஒரு பைத்தியம் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துலையுமே வந்து அவங்க கன்சென்ட் கொடுக்க முடியாது, அவங்க ஃபிட்டு கிடையாது, அவங்களுடைய கன்சென்ட் வந்து வேலிட் கிடையாது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லைக் அன்ஃபிட்டாக இருக்கவங்களாம் திருமணம் செஞ்சு வைப்பாங்க. ஏன்னா சரியாயிரும், மூட நம்பிக்கையில் சரியாயிரும் கல்யாணம் பண்ணி வச்சா அப்படிங்கிற மாதிரியான விஷயம். மேபி இந்த கல்யாணங்கிற அதிர்ச்சியில் வந்து சரியாயிருவாங்கன்னு நினச்சவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா தெரியாது. அதெல்லாம் வந்து சரியான முறையான திருமணங்கள் அல்ல. இந்து மக்களாக இருந்தாலும் அதே தான். அது உங்களுக்கு தான் சட்டமே சொல்லியிருக்காங்க. The bridegroom has completed the age of 21 years. ஸோ ஒரு மகன் ஒரு பையனுக்கு 21 வயசு, ஆனால் பொண்ணுக்கு வந்து 18 வயசு கல்யாணம் போது அவங்களுக்கு இருக்கணும். அதுக்கு முன்னாடி 16 வயசு இருந்து பட் 18 வயசு ஆகிட்டாங்க. நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸ்லேயே இருந்தாங்க. பட் இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆணுக்கு 21 வயசும் பெண்ணுக்கு 18 வயசும் முழுமையாக முடிந்திருக்க வேண்டும் என்பதை உறுதி செஞ்சிருக்கு இந்த சட்டம். அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து தகாத உறவாகவோ இல்லை ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்ஸ்லையோ அது இருந்திருக்கக்கூடாது. த பார்ட்டிஸ் ஆர் நாட் வித்தின் த டிகிரி ஆஃப் ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் அன்லெஸ் த கஸ்டம்ஸ் ஆர் யூசேஜ் கவர்னிங் ஈச் ஆஃப் தெம் பெர்மிட்ஸ் ஆஃப் அ மேரேஜ் பிட்வீன் டூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறையா என்ன பண்ணுறாங்க, இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, இல்லை ஆல்ரெடி லவ் பண்ண பொண்ணை வந்து விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறாங்க, இல்லை வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸ் 2 பொண்ணுமே லவ் பண்ணுறது, அதாவது ஒரு பொண்ணுக்கு தெரியாமல் ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சு பண்ணுறது. அப்போது தெரியாத பொண்ணை கழட்டி விட்டுட்டு தெரிஞ்ச பொண்ணோட அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது. ஏன்னா அவங்க வராங்க இல்லையா, இழுத்தழுக்கர் வராங்க. அதே மாதிரி பசங்களுக்கு அதே பேரலாக சொல்கிறேன், பசங்களை ஏமாத்துறது. ஒரு பொண்ணு வந்து 2 பேரையும் லவ் பண்ணுறது ஒரே அட் அ டைம், 2 3 இப்போ நிறைய பேர் ஒரே நேரத்தில் லவ் பண்ணுறாங்க. அது யாருக்கு வந்து டைம் கொடுத்து இப்போ சொல்கிற மாதிரி நீ ஒரு 2 மணி நேரம், நீ ஒரு 2 மணி நேரம், நான் ஒரு 4 மணி நேரம். ஸோ இது வந்து ஒரு தப்பான முறை. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் எனி டைப் ஆஃப் மேரேஜஸ். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சட்டம் எங்கேயுமே அதை அங்கீகரிக்கலை. அடுத்தபடியாக இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும், எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ இவங்களுக்கு திருமணம் செய்வது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா லைக் நாட் சப்பிந்தாஸ், அதாவது அந்த முறைகள் லைக் அண்ணன் தங்கை முறைகள், அக்காவும் இல்லை வந்து தம்பியோ அந்த முறைகள், இல்லை அந்த முறைகள்லாம் வந்து வந்ததுன்னா அதுவுமே வந்து நிராகரிக்கப்படுகிற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அறிவாளியாக, நல்ல ஒரு நிதானமாக இருக்கக்கூடிய, நல்ல ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அந்த பையன் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணு வந்து 2 பேரும் உடலுறவுலையும் மனதளவுலையும் 2 பேரும் நிதானமாக இருக்கக்கூடிய நபர்கள், ஃபிட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான்.
இந்த கண்டிஷன்ஸ் வந்தால் இந்த ஹிந்து மேரேஜோட கண்டிஷன்ஸில் வந்தால் தான் இது மேரேஜாகவே கன்சிடர் பண்ணப்படும். செரிமனிஸ் ஃபார் ஹிந்து மேரேஜஸ். இப்போ செக்ஷன் 7 வந்து செரிமனிஸ் ஆஃப் ஹிந்து மேரேஜ் பற்றி பேசியிருக்காங்க. ஹிந்து மேரேஜ் மே பி solemn in accordance with the customary rites and ceremonies of either party. Whether such rites and ceremonies include saptabadi, that is taking 7 steps by the bridegroom and bride jointly before the sacred fire, the marriage becomes a complete binding when the 7th step is taken. இப்போ இந்த திருமணம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதா லைக் அதாவது தீயை மூட்டி 7 வந்து பார்த்தீங்கன்னா 7 முறை சுற்றி வருவாங்க. மணமகன் அண்ட் மணமகள் 2 பேருமே வந்து அதை சுற்றி வந்து சத்தியத்தை செஞ்சுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து முழுமை ஆகக்கூடிய ஒரு திருமணம். அதான் செரிமனிஸ் ஆஃப் அ ஹிந்து மேரேஜ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சடங்குகளை முழுமையாக முடிச்சிருக்கணும். ஸோ அதுதான் ஹிந்து மேரேஜோட கண்டிஷன், ரைட். இப்போ செக்ஷன் 8 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஹிந்து மேரேஜஸ். For the purpose of facilitating the proof of Hindu marriage, the state government may make rules providing that the parties to such marriage may have the particulars relating to their marriage entered in such a manner and subject to such conditions as may be prescribed in a Hindu marriage register kept for the purpose. ஸோ இப்போ இந்த ஹிந்து மேரேஜ் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணணும்னா ஒரு ஹிந்து மேரேஜ் ரெஜிஸ்டரில் மெயின்டைன் ஆக வேண்டும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல உறுதி செய்யுது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ரூல்ஸ்னால் தமிழ்நாடுல போர்ட்டல்ஸ் இருக்குது, மேரேஜ் போர்ட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதை போய் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் தி அட்வொகேட் நீங்கள் போய் ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க கைடன்ஸ் பண்ணுவாங்க. பட் அட்வொகேட் முன்னாடியே திருமணம் செய்வது வந்து செல்லுமானா அதெல்லாம் செல்லாதுங்க. அதை நோட்ரி கிட்ட கையெழுத்து வாங்கலாம் செல்லுமானா செல்லாது. அவங்க முன்னாடி செய்யக்கூடிய டிவோர்ஸ் வந்து செல்லுமா செல்லாது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஹிந்து மேரேஜ் நீங்கள் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். டிவோர்ஸ் ஆகும்போது அதவங்களாம் உங்களுக்கு காமிக்கணும், நிறைய டாக்குமெண்ட்ஸ் காமிக்கணும். அதெல்லாம் காமிச்சு தான் உங்களுக்கு ப்ராப்பராக டிவோர்ஸ் கிடைக்கும். ஸோ ஏனோ தானான்னு இருக்காதிங்க, சின்ன பிள்ளைத்தனமாலாம் இருக்காதிங்க. ஸோ வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சிட்டிசனாக, ரெஸ்பான்சிபிளான ஒரு மக்களாக மூளையை வந்து ஒழுங்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ப்ரிவேல் ஆகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ஹிந்து மேரேஜ் ரெஜிஸ்டர் வந்து ஃப்ரம் டைம் டு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. எவிடன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம உடனே போயிட்டு பதிஞ்சிட முடியுமானா அப்பா அம்மா 2 தரப்புலையுமே வந்து அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபோட, ஆதார் ப்ரூஃபோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து அவங்களுடைய விட்னஸ் கையெழுத்து போட்டு அது ஒரு ப்ராப்பராக அந்த அஃபிடவிட்டில் வந்து எழுதி நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் ஃபார்மேட்டில் வந்து செஞ்சு கொடுக்கும்போது தான் அந்த ரெஜிஸ்டரில் அதை அப்ளை எடுத்துப்பாங்க. அப்போ தான் அங்கே ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் தருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி டிவோர்ஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி தான் உங்கள் டிவோர்ஸ் நீங்கள் வாங்கிக்க முடியும். அதுதான் ஆஸ் பர் ஹிந்து லா படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் செப்பரேஷன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து செக்ஷன் 9ல் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டு இருக்கிறது. ஸோ இது ஜுடிஷியல் செப்பரேஷன் சட்டப்பூர்வமாக பிரிதல். சரிங்களா? இல்லை வந்து இதுக்கு மேலே உங்களுடைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் அளவில் வந்து உங்களால் இனி உங்களுக்கு வந்து இருப்பதில் விருப்பம் இல்லாத பட்சத்தில் இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த திருமண வாழ்விலிருந்து முறிவு ஏற்பட்டு நீங்கள் அதை முடிச்சுக்கணும்னு நினைக்கும் போது ஸோ இது ரீசனபிளாக இருக்க வேண்டும், பொய்யாக இருக்கக்கூடாது. ரீசனபிளாக இருக்கும் பட்சத்தில் இது கோர்ட் ஏற்றுக்கும் விதத்தில் இருக்கும் பட்சத்தில் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க என்று டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நீதிபதிகள் வந்து அது ஏற்றுக்கும் விதத்தில் இருக்கும் பட்சத்தில், அதே மாதிரி லீகல் கிரவுண்டு இருக்கும் பட்சத்தில் மட்டுமே திஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் வந்து அடிப்படையில் அந்த ஒரு டிகிரியை கொடுப்பாங்க. ரைட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜுடிஷியல் செப்பரேஷன்ஸ் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 10ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஏதர் பார்ட்டியில் யாரோ ஒரு நபர்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு மனு கொடுத்து இந்த ஒரு எனக்கு டிகிரி கொடுங்க, ஜுடிஷியல் செப்பரேஷன்ஸ் எனக்கு கொடுங்க, இந்த கிரவுண்டில் வந்துருக்கு. ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து நிறைய ஒரு பொண்ணு கூட இருந்திருக்காங்க, அவங்க கூட உடல் உறவில் இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காலை பார்த்து பேசுகிறது தான் முறையாக இருந்தது. ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சீதா அம்மாவோட காலைத்தான் பார்த்தாராமா அவருடைய ராமருடைய தம்பிமார்கள் வந்து காலை தான் பார்த்துருக்காங்க. ஸோ காலில் இருந்த அவங்க போட்டிருந்த கடையத்தை தான் பார்த்து தான் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி தான் உறவுகளை வந்து ரொம்ப புனிதமாக பேசியிருந்திருக்காங்க. இப்போ பார்க்குறதே ஃபுல் ஸ்கேனிங் தான். ஃபஸ்ட்டு பார்க்குறதே எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து அது படத்தினால வந்த ஒரு கெட்ட
மாதிரியான விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதா, இல்லை வந்து நீங்களே அப்படிதானா, இல்லை உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள்னாலேயா இல்லைன்னு தெரியல. பட் அது தவறான ஒரு விஷயம்னு தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹிந்து மக்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் என்பது ரொம்ப ஒரு உயிருக்கான சமமான ஒரு புத்தகங்கள். ஸோ அதில் இருக்கக்கூடிய பல கேரக்டர்ஸ் ஆஸ் பர் எனக்கு ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு புக். அது கண்டிப்பாக எல்லாருமே படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு புக். அது இர்ரெஸ்பெக்டிவ், ஏன்னா நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அது வந்து அந்த உறவு முறைகள்லேருந்து எப்படிலாம் இருக்குது, எப்படி பிரிஞ்சு வருது, நிறைய சைக்காலஜி ஆஃப் த கேரக்டர்ஸ் ஆஃப் தி ஹியூமன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அது ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீதாமாவோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணன் தம்பிமார்கள் தான் அண்ணன் வந்து காட்டுக்கே போனாலும் அவர்களுடைய இடத்தை வந்து யாருமே எடுத்துக்கலாம். அவங்களுடைய செருப்பை தான் அந்த இடத்துல வச்சுட்டு போனதா வச்சதே இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து தம்பிமார்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க அண்ணா வர வரைக்குமே அந்த இடத்த யாருமே போய் உட்காரலை. அந்த இடம் வந்து அண்ணனுக்காகவே இருந்தது. அந்த சிம்மாசனம் வந்து கொடுக்கப்பட்டு இருந்தது, அதை யாரும் தொடரவில்லை. அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டோட அந்த அளவுக்கு கண்ணியத்தோடையே வாழ்ந்த மக்கள் தான் நம்ம ஹிந்து சமுதாயத்தை சேர்ந்த நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு கூட உடல் உறவு வச்சுக்கிறாங்க, அந்த பொண்ணை வந்து தகாத முறையில் நடந்துக்கிறாங்க. ஆனால் அப்படி விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு பொண்ணோட போகிறாங்க. இது வந்து தான் குடும்ப நபர்கள் அனைவருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரிக்க பார்க்குறாங்க, இல்லைனா அந்த முறையை வந்து வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு குடும்பத்தோட சப்போர்ட்டோட அந்த பையன் வந்து ஊதாரித்தனமாக சுற்றுற அளவுக்கு ரீசன்ட் டைம்ஸில் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இது நிறையா நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் டிபேட் ப்ரோக்ராம்ஸு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது எந்த அளவுக்கு பெற்றோர்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புனிதமான நூல்கள் எல்லாம் மறந்துட்டு அவங்களுடைய எவ்வளோ பெரிய அருமையான வழிமுறைகள் எல்லாமே வந்து இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் தம் பிள்ளைங்களை வந்து வழி தவறி போகிற பிள்ளைங்களை வந்து சரிப்படுத்தி, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சரி பண்ண பார்ப்பாங்க, இல்லைனா அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு நல்வழி செய்வாங்க, அப்படி இல்லைனா அந்த பையனை திருத்துறதுக்கான வழியை பார்ப்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஓகேப்பா, இந்த பொண்ணை நீ கழட்டி விட்டல, அடுத்த பொண்ணை நீ பாரு, நான் அம்மா உனக்கு பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன், அது கூட நீ வாழு, நீ அது கூடயும் இரு, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து பெற்றோர்கள் அந்த அளவுக்கு வந்து மெச்சூர்டாக இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடைமுறைகளில் இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? அது தப்புன்னு சொல்லி கூட உணராமல் ஒரு சின்னதாக ஒரு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய கூட கண்டிஷன்ஸில் ரீசன்ட் டைம்ஸில் நிறையா வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அந்த உறவு முறைகளை மதிக்க தெரியாதவர்களாக ஒவ்வொருவர்களும் மாறிட்டாங்க. சரி, இது வந்து ரியாலிட்டி. ஏன்னா நம்மளும் நிறைய கேசஸ் பார்க்குறோம். இந்த கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அது முக்கியமான தலைமை ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட லிவ்ன்லேயோ ஒரு பொண்ணு கூட பழக்கத்துலேயோ இருந்திருப்பாங்க. அப்பா அம்மா பெரிய அறிவாளிகள் மாதிரி அதை பிரித்து விட்டுட்டு நாங்கள் சொல்கிறவங்கள கல்யாணம் தான் பண்ணிக்கணும், இல்லைனா கொன்றுவேன், நான் அவனை கொன்றுவேன், இல்லை ஒன்று நான் கொன்றுவேன் இப்படின்னு கொன்றுவேன் ஜாதி, நாங்கள் இந்த ஜாதியை சார்ந்தவங்க, இந்த மதத்தை சார்ந்தவங்க, இந்த இந்த வழியை நாங்கள் சார்ந்தவங்க, அது வரைக்கும் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எப்படி கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்லாம் தெரியாது, அப்போல்லாம் ஸ்டாப் பண்ண தெரியாது. ஒருத்தவங்களை தொடரும் போதோ தடவும் போதோலாம் அப்போல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து மூளை வேலை பார்க்கதா இல்லையான்னு தெரியல, அப்போல்லாம் நல்லா இருந்திருக்கும். பட் அதுக்கப்புறமா என்னன்னா ஒரு திருமணம்னு ஒரு விஷயம் வந்து ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்த அக்செப்டன்ஸில் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ், ஒரு பொண்ணோ ஒரு பையனோ லவ் பண்ணுறாங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் அவங்ககிட்ட திருப்பியும் ஓகேங்க எனக்கு பிடிக்கலங்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் மானஸ் தான் நல்லவங்க, இல்லைன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அந்த பொண்ணை வந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் பையனையோ பொண்ணையோ யூஸ் பண்ணிக்கிட்டு இல்லை எனக்கு சரியாக வராது, எங்கள் அப்பா அம்மா சொல்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணிப்போம், எங்கள் அப்பா அம்மாலாம் அழுகுறாங்க, இல்லை அப்பா அம்மா இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த மாதிரியான விஷயங்களில் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதையாவது ஒழுங்காக உருப்படியாக இருக்க தெரியுதானா? அதுவும் கிடையாது. அதுவும் டிவோர்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறது, ஒரு குழந்தையும் பெற்றுடுறாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் லெவல் குழந்தையும் பெற்றுவிட்டு அந்த குழந்தைய ரோட்டில் விட்டுட்ட மாதிரி விட்டுட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமான ஒரு செயல். இதை வந்து கடுமையாக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியும், முதல்ல வந்து பெற்றோர்களுக்கும் முதல்ல வந்து பாடங்கள் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு நிலைமை வந்து மோசமாக போய்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா பெற்றவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க பசங்களுடைய பெற்றவங்களை யாராவது ஒருத்தவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க தகாத உறவுகளோடு இருந்திருப்பாங்க, இல்லை தகாத விஷயங்களில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு முறைகேடாகவும் சட்டத்துக்கு எதிராகவும் வைலேஷன்ஸ் ஆஃப் தி லாவாகவும் இந்த சமுதாயத்தோடைய பார்த்தீங்கன்னா ஒரு சீரழிவாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து நான் தினசரிக்கு பார்க்கக்கூடிய விஷயங்களில் கேட்கக்கூடிய மற்றும் நடத்தக்கூடிய கேஸ்களில் நண்பர்கள் மூலிமா பேசும்போது தெரிய வரக்கூடிய விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். நானாக எதுவும் பெருசாக சொல்லலை. இது வந்து
ரியாலிட்டியில் இருந்துகிட்ருக்கு. ஸோ வந்து முறை உங்கள் வந்து ப்ராப்பராக இருங்க, உங்களுடைய கடமைகளை வந்து ஒழுங்காக செய்யுங்க, மற்ற உறவுகளையும் உறவினர்களையும் மதிக்க முதல்ல கற்றுக்கோங்க. ஒருத்தவங்க உங்களை நம்புகிறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை பாழாக்காமல் இருக்க முடியுதா அப்படின்னு முதல்ல உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தபடியாக நல்லிட்டி ஆஃப் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ். ஸோ திருமணமானது எல்லாமே செல்லுமா அப்படின்னா கிடையாது, கண்டிஷன்ஸ் இருக்குது. கல்யாணமே பண்ணாலும் அது செல்லாத கல்யாணம், சரிங்களா? அதை நீங்கள் அந்த மேரேஜ் வந்து நீங்கள் பண்ணாலுமே அது சட்டப்படி செல்லாது. அந்த மாதிரியான மேரேஜஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் void marriage. Any marriage solemnized after the commencement of this act shall be null and void and may on the petitions presented by the either party thereto against the other party be so declared by a degree of nullity if it contravenes any one of the conditions specified in the clause 145 of the section 5. ஸோ செக்ஷன் 5ல் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். செக்ஷன் 5 என்ன பார்த்தோம்னா நம்ம முக்கியமாக கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ நம்ம பார்த்த கண்டிஷன்ஸ் ஃபார் அ ஹிந்து மேரேஜ் இல்லையா? ஸோ அந்த கண்டிஷன்ஸ்க்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் இட் வில் பி கால்ட் ஆஸ் அ வாய்ட் மேரேஜஸ். சரிங்க, செல்லாததாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? செல்லாததாகும், இது ஏற்றுக்கொள்ள முடியாத திருமணங்கள், சரிங்களா? வாய்டபிள் மேரேஜஸ்னால் என்னென்னா திருமணம் ஆயிரும், ஆனால் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா மல்ட்டுத்தன்மை இருக்குது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வரும்போது வாய்டபிள் மேரேஜஸில் வரும். செக்ஷன் 12 டாக்ஸ் அபவுட் தி வாய்டபிள் மேரேஜஸ். எனி மேரேஜ் solemnized whether before or after the commencement of this act shall be voidable and may be annulled by a degree of nullity on any of the following grounds, namely கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்தால் இதெல்லாம் வாய்டபிள் மேரேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணமே ஆயிடுச்சு ஆனால் மல்ட்டுத்தன்மையோடு இருக்கிறார்கள் என்பதால் அது வந்து வாய்டபிள் மேரேஜஸ் கண்டிஷன்ஸில் அது வரும், சரிங்களா? தட் த மேரேஜ் ஹாஸ் நாட் பி கன்சூமியேட்டட் ஓவிங் டு தி இம்பார்ட்டன்ட் ஆஃப் தி ரெஸ்பானன்ட். ஸோ பெட்டிஷனர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்த ரெஸ்பானண்ட் வந்து மல்ட்டுத்தன்மையோடு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி வாய்டபிள் மேரேஜஸில் கன்சிடர் பண்ணி பேஸில் வச்சு டிவோர்ஸ் கொடுப்பாங்க. That the marriage is contraventions of the conditions specified in the clause 2 of the section 5. So section 5 already conditions of marriages பற்றி பார்த்துட்டேன். அந்த அடிப்படையில் இரண்டாவது கிளாஸ் என்ன பற்றி மென்டல் டிஸார்டர், அன்ஃபிட்டு, லூசுத்தனமாக நடந்துக்கிறது, லூசுத்தனமாக கேனத்தனமாக பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே எதில் வந்துடும்? இதெல்லாம் வந்து வாய்டபிள் மேரேஜஸில் வந்துடும். இந்த மாதிரி நபர்களை கல்யாணமே பண்ணால் வாய்டபிள் மேரேஜஸ் ஈஸியாக டிவோர்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரி, நம்ம லூசு மாதிரி சிரிக்கிறோம், முடியை உரிச்சு போட்டு இல்லை வந்து முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அப்படி லூசு மாதிரி இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னா நினைக்காதீங்க. அதே கண்டிஷன்ஸ் வச்சு உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதனால் வந்து நிதானமாக பொறுப்பாக லைக் வாழ்க்கைக்கு நடைமுறை தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த திருமணம் வந்து செல்லக்கூடிய ஒரு திருமணமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். That the consent of the petitions or where the consent of the guardian in marriage of the petitioner was required under section 5 as it stood immediately before the commencement of the Child Marriage Restraint Amendment Act 1978 2 of 1978. The consent of such guardian was obtained by force or by a fraud as to the nature of the ceremony or as to any material fact or circumstance concerning the respondent. ஸோ திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஆனால் வயது பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருக்கிறது, 18 வயசு கீழே இருக்காங்க. அந்த கார்டியன் வற்புறுத்தனாலையும் அவங்களுடைய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும் பார்த்துக்கோ, இல்லைனா நான் செத்துருவேன், இல்லைனா வந்து இவளுங்களை எரிச்சிருவேன் அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க. அந்த ஆதி காலத்துலேருந்து பண்ணக்கூடிய ஒரு முட்டாள்தனம் வந்து அது இதுதான் ஹைலைட்டு. ஸோ அது கார்டியனாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து வைப்பது. ஸோ ஒரு ஏமாத்து தன்மையில் ஏஜை வந்து சொல்லாமல் படிச்சுட்டு இருக்க பிள்ளைய திருமணம் செஞ்சு வைக்கிறது, சரிங்களா? இல்லைங்க பார்க்க பிள்ளைங்க இப்போ எல்லாமே வந்து மெச்சூர்டாக பெரிய பிள்ளைங்க மாதிரி தெரியுறாங்க. ஸோ இந்த பிள்ளையோட வயசை வந்து 23 வயசுங்க பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி திருமணம் செஞ்சு வைக்கிறது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், திருமணம் செய்யும் போது வெரி இம்பார்ட்டன்ட்லி கோ ஃபார் ப்ரீ கவுன்சிலிங் போங்க. அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸோட பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஒழுங்காக எடுத்து பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு யூ கெட் ஃபார் அ மேரி. ஸோ அதான் ஒரு அட்வொகேட்டை பாருங்கள், திருமணத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் என்ன ஆயிரப்போகுது. ஆனால் ஆல்ரெடி ஃபேமிலி அட்வொகேட்ஸ்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். இண்டிவிஜுவலாக திருமணம் பண்ணும்போது வீடு கொடுக்குறோம், கார்டு கொடுக்குறோம், நாங்கள் வந்து சொத்தை எழுதி வைக்கிறோங்கிறதுக்கு முன்னாடி ஒரு அட்வொகேட் அவங்க சைடில் அப்பாயின்ட் பண்ணி கொடுத்துருங்க. அவங்க வந்து அதே மாதிரி 2 சைக்காலஜிஸ்ட்டை வந்து அமைச்சு கொடுத்துருங்க. ஸோ தட் அவங்க வந்து இதை போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசி, ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுடைய நாலேஜுக்கு என்ன இருக்கோ அதே ஏஜ் சைடில் இருக்க அவனுக்கு என்ன தெரியும், அவன் ஏதாவது ஒன்று பண்ணதை லூஸ்தனமாக பண்ணதை இவங்ககிட்ட சொல்லுவான், இதை போய் குடும்பத்தில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ 1 பெரியவங்ககிட்ட போய் பேசுங்க திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா, 2 சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் கன்சர்ன் பண்ணுங்க, 3 அட்வொகேட்டை கொஞ்சமாவது
ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய வழக்கறிஞரோட காண்டாக்டில் இருங்க. ஸோ அவங்க உங்களுக்கு சரியான வழிமுறைகளை வந்து சொல்லுவாங்க. அதுதான் ப்ராப்பராக இருக்கும். இது வந்து எப்படி வந்து மரஞ்செடிகளை வந்து திருமணம் ஆகும்போது மரக்கண்டுகளை வைக்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு வழியாக கொண்டு வந்துட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி மரக்கண்டு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி சொத்துக்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து சட்டத்து மூலியமாக என்ன ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வழக்கறிஞர் அண்ட் சைக்காலஜிஸ்ட் 2 தரப்புலையுமே கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை முறை சரியாகதா சிறப்பானதாகவும் இருக்கும். சரிங்களா? அடுத்தபடியாக என்ன சொல்லியிருக்காங்க, that the respondent was at the time of marriage pregnant by some person other than the petitioner. ஸோ திருமணம் பொழுது பெண் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, சரிங்களா, மாசமாக இருக்கிறார்கள். அது வந்து இந்த பர்சனால இல்லை, மேபி பை சம் அதர் பர்சன், மேபி லவ்வர்னாலேயோ இல்லை வேறு யாராவது பையனோடையோ இல்லை வேறு யாராவது கூட இருக்க ரிலேட்டிவ்ஸ் மூலியமாகவோ, ஸோ பை எனி மீன்ஸ் இருந்தாங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அந்த மேரேஜ் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் வாய்டபிள் மேரேஜ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் நம்மளே டிஸ்கஷன்ஸில் பார்த்தீங்கன்னா தே வில் பி மேரேஜஸ் ப்ரெக்னென்ட் ஆகியிருந்துருப்பாங்க. இவர் நினச்சிட்டு இருப்பார் என் குழந்தை தான் நினச்சிட்டு இருப்பார். பார்த்தா ஏன்னா அந்த சேம் டைம் அந்த வயிறு வந்து அந்த அளவுக்கு புஷ்டியாக தெரியாது. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே திருமணம் செஞ்சு வச்சுருப்பாங்க. படத்துலேயும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரிலாம் திருமணங்கள் செய்கிறது. ரியாலிட்டிலையும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே சுற்றி பார்த்தாவே தெரியும் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஸோ பேசிக்காக ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு நபர் சரியா இல்லைனா தயவு செஞ்சு உங்கள் திருமணத்துக்குலாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. வீடியோ ஆடியோவில் மாட்டியிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இஷ்யூ ஆச்சுன்னா என்கொயரிலாம் வச்சு உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மன நிம்மதினா என்ன, ஐயோ மன நிம்மதினா உண்மையாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகாமல் இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் மன நிம்மதினு ஒரு விஷயமே இருக்கும். ஸோ நோ திஸ். நிறைய கான்சிக்வன்ஸ் அண்ட் என்ன மாதிரியான பின்விளைவுகள் வரும்னு தெரியாமல் நிறைய பேர் எல்லா விஷயத்தையும் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஸோ வந்து பி கேர்ஃபுல் when you attend marriages, when you go for any celebrations, when you go for any type of public gatherings அப்படின்னு சொல்லிக்கிறேன். So nothing anything contained the subsections, no petitions for annulling a marriages on the ground specified in the clause C of subsection 1 shall be entertained if the petition is presented more than 1 year after the force had ceased to operate and the case may be fraud has been discovered. So பொய் சொல்லி திருமணம் செஞ்சுக்கிறது மாதிரியான கண்டிஷன்ஸில் வராங்க அப்படின்னா particularly this will be coming under the fact. இது வந்து ஒரு பொய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த திருமணம் வந்து சரிப்பட்டு வராது. அதே மாதிரி the commencement have been instituted in the case of marriage solemnized before the commencement of the act within 1 year from the commencement, and in case of the marriage solemnized after such commencement within 1 year from the date of the marriages இருந்தாலும் சரி. அதே மாதிரி the marital intercourse with the consent of the petitioner has not taken place since the discovery of the petitioner of the existence of the said ground. ஸோ வந்து ஒழுங்காக வந்து உடல் அளவில் இருக்கக்கூடிய சிறப்பானதும் மற்றும் சரியான வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ உடல் அளவில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பந்தங்கள் எல்லாமே வந்து திருமணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும். சரிங்களா? அது வந்து நிறைய பேர் அது இல்லை நாங்கள் வந்து குழந்தைங்கள வந்து பெற்றுக்க மாட்டோம் வச்சுக்க மாட்டோம்னா பி ஃப்ரெண்டு, கல்யாணம்லாம் பண்ணிக்காதீங்க. எங்களுக்கு குழந்தையே வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்டாகவே இருந்துடலாமே. எப்பயுமே இருக்கிறதும் ஃப்ரெண்டு தான் கூட இருக்க போகிறாங்க. அதுக்கு நீங்கள் எதுக்கு திருமணம் செஞ்சு நீங்கள் தேவையில்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சடங்கை செஞ்சு அதை வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஆக்ட் எடுக்கும் போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு பர்சனை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அளவில் அந்த பர்சன் கூட கான்டாக்டில் இருக்கணும்னு ஒரு விஷயம் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி யூ ஷுட் இன் ஒரு கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய் ஆர் அ கேர்ள் யாராக இருந்தாலுமே சரி, பையனோ பொண்ணோ, அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ஸில் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இல்லை வேறு யாரோ அவங்களுக்கு மனதளவில் பிடிச்சிருக்குன்னா முதல்ல சொல்லிவிடுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னா மேனிப்புலேட் பண்ணுறது, அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பொண்ணை வந்து கெட்ட விதமாக பேசுறது, அந்த பையனை வந்து கெட்ட விதமாக பேசுறது, அவங்ககிட்ட பிரித்து இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பில் முடிச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணாதீங்க. காலம் வந்து என்னென்னா அதுக்கு எல்லாமே பதில் சொல்லும். பையனோ பொண்ணாக இருக்கும் பட்சத்தில் முக்கியமாக ஒரு பொய் சொல்கிறது இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்கணும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது இவங்க வந்து எப்போயுமே கூடையே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, இது ஒரு கண்டிஷன். இல்லை எப்பயுமே ஒரு சில பேர் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லேயே நீங்கள் இருந்துக்கலாம். இந்த லிஸ்ட்டெல்லாம் ஃப்ரெண்ட்லேயே இருந்துக்கலாம். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு பி இன் அ ரிலேஷன்ஷிப். அது என்ன ரிலேஷன்ஷிப்னா ஃபிசிக்கலான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். ஃபிசிக்கல் நீட்ஸோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும்னா நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறேன் ரெடியாக இருக்கீங்கன்னா மட்டும்தான் இந்த கட்டத்துக்கே நீங்கள் வரணும். சரிங்களா? ஸோ ஃபிசிக்கல் டச்சுன்னு இருக்கக்கூடிய இந்த பாடிலி
டச் இருக்குது அப்படின்னா நீங்கள் திருமணத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா மட்டும் மேரேஜ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு முழுமையாக நீங்கள் உங்களை நீங்கள் ஏற்றுக்கும் பட்சத்தில் நீங்கள் பண்ணுங்கள். இல்லை திருமணம் செஞ்சுக்கிறேன் எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகாதீங்க. சொல்லிவிடுங்க, நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நீங்கள் இந்த மதத்தை சார்ந்தவங்க, நமக்கு இந்த அதாவது ஒரே ஹிந்துவாகவே இருந்தாலும் அது சீக்கியர்கள் மக்கள் பார்சியாக இருக்காங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புத்திஸ்டாக இருக்காங்க, ஹிந்துவாக இருக்காங்க, இதுலேயுமே நிறைய சண்டை வரும், பிரச்சனை வரும். ஸோ அப்போ கிளியராக சொல்லிடுங்க, நான் வந்து உடல் அளவில் வந்து நான் இருக்கிறதுல விருப்பம் இல்லை, ஏன்னா நமக்கு இது சரிப்பட்டால் நம்ம திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ ஃபிசிக்கல் நீட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் ஆர் ஃபிசிக்கல் டச் ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்குது, அதை வந்து நீங்கள் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா மட்டும்தான் இந்த கண்டிஷன்ஸில் நீங்கள் ஓப்பனப்பாக பேசணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க, இவன் என் ஹஸ்பண்ட் என் ஒய்ஃபு அப்படின்னு பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்கிறதா எங்களுக்கு வேலையாகவே இருக்கும். அப்படி சொல்லும்போது தயவு செஞ்சு உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் ஆக்குபை பண்ணணும்னு நினைக்காதீங்க, சரிங்களா? இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு ஃப்ராடு, செகண்டு ஃபிசிக்கல் டச்சில் இருக்கிறது. மூணாவது விஷயம் வந்து என்னென்னா, திருமணம் செஞ்சுக்க போகிறீங்க, அதாவது ஃபிசிக்கல் டச்சில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, திருமணம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் டிஸ்கஸ் அண்ட் யூ ஷுட் கெட் இன் டு ஒரு பர்சன் கூட கான்டாக்டில் இருக்கணும். நம்ம குழந்தை வேணுமா வேண்டாமாங்கிற கண்டிஷன். ஸோ இப்போ குழந்தை வேணுமா வேண்டாமா இந்த கண்டிஷன்ஸில் குழந்தை வேண்டான்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லையோ ஃபிசிக்கல் டச்லேயோ நீங்கள் இருக்காதீங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்துக்கோங்க. நீ எப்படி இருக்க, ஹாய் பாய் அதோடு இருந்துக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமாக சொல்ல போனோம்னா, அதாவது இந்த டச் இந்த மீன்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் ஹக்கிங், கிஸ்ஸிங் அண்ட் எவ்ரி திங், லைக் எனி டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் எனி டைப் ஆஃப் செக்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும், ஆனல் செக்ஸ் ஆர் எனி டைப் ஆஃப் செக்ஸ் வந்து வில் பி இன்க்ளூடட். ஸோ இது வந்து இன்னுமே இலாபரேட்டாகவே சொல்லியிருப்பாங்க, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பற்றியே பேசியிருப்பாங்க இந்த ஆக்டில். டிவோர்ஸில் வந்து அதை பற்றி நான் இலாபரேட் பண்ணியிருப்பாங்க. இது நான் இல்லாததை பேசலை, இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். ஸோ இது ஏன்னா அண்ட் இம்பார்ட்டன்ட்லி டிசீஸ் ஏதாவது நீங்கள் அஃபெக்ட் ஆயிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் ரிவீல் பண்ணுங்கள். வெரினல் டிசீஸ் இருக்குது, கண்ணாடி போட்டிருக்காங்க, இல்லை கிட்னி ஃபெயிலியராக இருக்குது, இல்லை ஆக்சிடென்ட்ல என்னமோ கை உடஞ்சிருக்கு, கால் உடஞ்சிருக்கு, முதல்ல இதெல்லாம் ரிவீல் பண்ணிவிட்டு ஒருத்தவங்ககிட்ட அடுத்து அப்ரோச் பண்ணுங்கள். எடுத்த உடனே வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் தயவு செஞ்சு மைண்ட் செட்லாம் எடுத்துருங்க. இப்போ வந்து மேபி ஒரு பார்ட்டி வந்து என்ன நினச்சிக்கலாம், ஒரு பையன் வந்து எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சிட்டு ஒரு ஃபிசிக்கல் டச்சில் இருந்து கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டில எல்லாம் கேட்டு கூத்தாடி பண்ணி சந்தோஷமாக திருமணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணும் போது இல்லை குழந்தை பெற்றுக்கல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அந்த மேரேஜுங்கிறது ஒரு பந்தமே வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு போகணுங்கிறது அந்த ஃபிசிக்கல் ரிலேஷனில் ஃபிசிக்கல் நீட்ஸோட இருக்கிறீங்க. ஃபிசிக்கல் நீட்ஸ்க்கு அப்புறமா யூ ஷுட் என்டர் இன் டு அ மேரேஜ் லைஃப். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் நீங்கள் ஆல்மோஸ்ட். ஸோ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களை பெற்றுக்கணும், அந்த குழந்தைங்க நல்லபடி. இது இன்னொரு கண்டிஷன். இப்போது மூணாவது கண்டிஷனில் இப்போது மேரேஜஸ் வரைக்கும் போயாச்சு, அடுத்தபடியாக சைல்டு. ஸோ இந்த சைல்டு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் யூ ஷுட் கெட் இன் டு அ மேரேஜ். யூ ஷுட் இதுக்கு முன்னாடி வந்து ஃபிசிக்கல் நீட்ஸோ ஃபிசிக்கல் டச்சோடு நீங்கள் இருந்திருக்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா யூ ஷுட் நெவர் என்டர் இன் டு திஸ் டைப் ஆஃப். நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு ஜோன்னா என்னங்க, நீ அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காகவும் உங்களுடைய மைண்டு பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய நாலேஜ் ஷேரிங்கோடு தான் வச்சுக்கணுமே தவிர ஃபிசிக்கலாக டச் பண்ணுறதோ ஹக் பண்ணுறதோ கிஸ் பண்ணிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கவே கிடையாது. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹிந்துவை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அனைவர்களுமே ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்த நபர்கள், ரொம்ப தைரியமான நபர்கள், ரொம்ப வழிமுறைகளை இருந்து வரக்கூடிய நபர்கள். அவங்களுக்குன்னு ஒரு கெத்து, அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மைத்தன்மையில நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க, அவமானப்படுத்திக்காதீங்க உங்கள் மதங்களை. ஸோ அவங்களுடைய வழிமுறையே பார்த்தீங்கன்னா சீதாம்மா எப்படியோ அது மாதிரி தான். சீதாம்மாவுக்கு வந்து எந்த அளவுக்கு தம்பிமார்கள் எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து கால்களை பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இருந்தாங்களோ அது மாதிரி தான். அதே மாதிரி தான் அண்ணனுக்கு கொடுத்த சிம்மாசனத்தை மற்ற சகோதரர்கள் யாருமே அதை யோசிக்கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருந்த மக்கள் அவங்கெல்லாம். ஸோ அவங்களாம் வந்து தயவு செஞ்சு அவங்கள அவமானப்படுத்துறதுல நீங்கள் தயவு செஞ்சு நடந்துக்காதீங்க. ஸோ ஒருத்தர் கணவன் அப்படின்னு ஆயிட்டாங்கன்னா அவன் தான் கணவன், சாகிற வரைக்கும் அவன் தான் கணவனாக இருந்தால் மட்டுமே நீங்கள் அதை வந்து ஃபிசிக்கல் நீட்ஸோட போயிட்டு ஃபிசிக்கல் டச்சில் இருந்து மேரேஜ் போயிட்டு குழந்தைங்க பெற்றுக்கணும். இப்போ இந்த குழந்தைங்க பெற்றுக்கிற வரைக்கும் சொல்லிட்டேன். 4வது கண்டிஷன் பெற்றவங்கள பார்த்துக்கிறது. அவங்க அப்பா அம்மா வந்து பையனாக இருந்தாலும் சரி, இந்த சைடு அவன் அந்த பொண்ணு சைடு இருக்க அப்பா அம்மா சரி, இவங்க எல்லாருமே உங்களுக்கு அப்பா அம்மா தான், அப்பா அம்மா சாணம் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்கள பார்த்துக்க வேண்டியது முக்கியமான கடமை. ஸோ இதை நான் பார்த்துக்க மாட்டேன், குழந்தை மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது, புரியுதுங்களா? ஸோ இது வந்து 4வது விஷயம். ஸோ ஃபேமிலியோட பாண்டிங் அப்படின்னு சொல்லும் போது அப்பா அம்மா எல்லாரையும் சார்ந்தது, அவங்க இல்லாமல் நீங்கள் 2 பேரும் வந்துடல. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும். முக்கியமாக 5வது ஒரு முக்கியமான விஷயம், அப்பா அம்மாவோட நல்லது கெட்டதை ஷேர் பண்ண மட்டும் இல்லாமல் உறவு முறைகளை இருக்கவங்க எல்லாரையுமே வந்து மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கணும்.
அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல. இந்த சட்டங்கள் தெரிஞ்சால் எல்லாருமே யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன்ல, ராமருடைய சிம்மாசனத்தை யாருமே நெருங்கலை. அது அண்ணா வர வரைக்குமே அந்த சிம்மாசனம் அவங்களுக்காக காத்திருந்தது. அந்த மாதிரி தான். ஸோ வந்து நம்ம எடுத்து வளர்த்தவங்க, நம்மளை பார்த்தவங்க, நம்ம படிப்புக்கு யோசிச்சவங்க, நமக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது உண்மையான மாமா மச்சான் அந்த மாதிரி உறவுகளுக்கு உண்மையாக இருக்குமே தவிர, நீ வந்து வேற யாரோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ வேற யாரோ கல்யாணம் பண்ணால் நீ பிள்ளையே இல்லை, நீ சொந்தமே இல்லைன்னு சொல்கிறவங்கள முதல்ல வந்து தப்பான ஒரு மைண்ட் செட். அவங்க இன்னும் தெளிவில்லை, சரிங்களா? அவங்க எல்லாமே தயவு செஞ்சு கவுன்சிலிங் போக ஆரம்பிங்க, சைக்காலஜிஸ்ட்டை பார்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு எது சரி தப்புனே தெரியும். ஸோ எல்லாம் வந்து ஒரு அட்வொகேட்டை பார்த்து இதெல்லாம் அணுகுமுறை ப்ராப்பராக இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளே வாங்க. ஸோ இப்போ நான் வந்து 5 முக்கியமான கண்டிஷன் சொல்லி, இது போக நிறையா கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இது ப்ராப்பராக இருந்தால் மட்டும் கெட் இன் டு ஒரு லைஃப் ஸ்டைல். ஏன்னா இதுக்கப்புறம் பில்லு இருக்குது, நீங்கள் ஃபேமிலியை பார்க்கணும், ரன் பண்ணணும், குழந்தைங்களோட படிப்பு செலவு இருக்குது, படிப்பு இருக்குது, அப்பா அம்மாவோட மருத்துவ செலவு இருக்குது, நம்மளுடைய ஃப்யூச்சரோட சேவிங்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்சூரன்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இன்சூரன்ஸ் வந்து அதர் பார்ட்டிக்கு வந்து எடுங்க. ஏன்னா அவங்க மேபி உங்களுக்கு கண்மூடித்தனமாக நம்பியிருக்கலாம், கண்மூடித்தனமாக வந்து அன்பு பாசத்தோட நீங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருந்துருப்பீங்க. அதில் முக்கியமாக நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து செக்ஷுவல் லைஃப் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு இன்சூரன்சஸ் நீங்கள் ரெடி பண்ணணும். இது எல்லாமே வந்து தயவு செஞ்சு திருமணத்துக்கு அப்புறமா பண்ணுங்கள். அதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். திருமணத்துக்கு அப்புறமா சர்ப்ரைஸாக வந்து உங்களுக்கு காசு சேர்த்து வச்சதை வந்து ரிவீல் பண்ணுங்கள். அவங்களுக்காக நீங்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட காண்டாக்டில் இருந்தீங்கன்னா அது வந்து அப்புறமா ரிவீல் பண்ணுங்கள், சர்ப்ரைஸாக ரிவீல் பண்ணுங்கள். இதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன்சூரன்சஸ். உங்கள் ஏதர் பார்ட்டிக்கு ஏதோ மெடிக்கலாக ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்சஸ்லாம் போடுங்க. இது எல்லாமே திருமணம் ஆனதுக்கு அப்புறமா மட்டும் செய்யுங்க, அதுக்கு முன்னாடி செய்யாதீங்க. அதே மாதிரி பேங்க் உங்கள் 2 பேர் டீட்டெயில்ஸ் வச்சு பேங்க் ஓப்பன் பண்ணுறீங்க, ஜாயிண்ட் ஃபேமிலி ஜாயிண்ட்டாக செய்யறீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறமா பண்ணுங்கள். அது வரைக்கும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நான் லவ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா காசெல்லாம் சேர்த்து வச்சு நிறைய பேர் பாவம் வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி இன்சூரன்சஸ்லாம் முன்னாடி போட்டுச்சு. அதே மாதிரி டாட்டூ போடணும், இல்லை வந்து உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஒரு ஆப்போசிட் பார்ட்னர் வந்து ஒரு டாட்டூ போட்டுருங்க, அதே மாதிரி நீங்கள் சிமிலராக போடணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் திருமணத்துக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு அப்புறமா நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு செய்யாதீங்க, அது வரைக்குமே தெரியாது இல்லையா? ஸோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் போனதுக்கப்புறமா யூ ரிவீல் எவ்ரி திங். நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேங்க உங்களுக்காக, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேங்க, உங்கள் அம்மாக்காக உங்கள் அப்பாக்காக நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே ஃபினான்ஷியலாக நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேங்க, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்கள். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சிடாதீங்க, அது மிகப்பெரிய ஒரு தவறான செயலாக மாறிடும். ஏன்னா அவங்க எப்போ எவன் மாறுவானே நமக்கு தெரியாது. இந்த கூட்டத்தில் வந்து அதாவது 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கதையெல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவாங்க. அவங்க எத்தனை பேர் நல்லோட இருப்பாங்கன்னு தெரியாது. ஐயோ இது எப்படியாவது அடுத்தவன் இடத்த வந்து பிடிக்க தான் பார்ப்பான். ஸோ இதை எப்படியாவது முடிச்சு விட்டு நம்ம அந்த பிளேஸ் ஆக்குபை பண்ண அவனுக்கு பார்த்துக்க தெரியுமான்னு அதுவும் உனக்கு தெரியாது. ஸோ வந்து என்னமோ சொன்ன மாதிரி பிரித்து விட்டு பார்க்குறது தான் நிறைய பேருக்கு இன்பமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிளாரிட்டியோடு இருங்க, அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது. அண்ட் அகெயின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தயவு செஞ்சு விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க. கல்யாணம் ஆனவங்க பண்ணுற தப்பு என்னென்னா உடல் உறவுகளோட இருக்கிறது எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறது, அதை செய்யவே செய்யாதீங்க. குழந்தை பிறந்து 2 வருஷம் வரைக்குமே யார்கிட்டையுமே பெருசாக செக்ஷுவல் லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க, ஃபினான்ஷியல் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் சைக்காலஜிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் கம்பைண்டாக இருங்கன்னு நான் சொல்ல வரேன். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு அது வழிமுறை சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன தெரியும், உங்கள் ஏஜில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு அதோட இஃபெக்ட்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ்லாம் தெரியவே தெரியாது. விடுறா மச்சா, இந்த பொண்ணு இல்லைன்னா அடுத்த பொண்ணை பாடுறா, இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன அடுத்த பொண்ணை பாரு, அதே மாதிரி பையனுக்கு இந்த பையனா இன்னொரு பையனை பாருன்னு அவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். நடைமுறைக்கு அது சரிப்பட்டு வராது. ஏன்னா எப்பயுமே அந்த மெமரிஸ் வந்து எப்பவுமே அவங்களுடைய இருக்கிறனால அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு 5 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு டீகேட் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து கான்சிக்வன்சஸ் எவ்வளோ இம்பாக்ட் ஆகும்னு தெரியாது. அதனால அவங்க எவ்வளோ கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அதனால நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் ஒரு தைரியமான ஆள், நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சன், உங்களால் எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும், உங்கள் எல்லாருமே வந்து வழி நடத்த முடியும், அப்பா அம்மாவே பார்த்துக்க முடியும், அந்த நம்பி வந்த பொண்ணையோ நம்பி வந்த ஒரு பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் வழி நடத்த முடியும். நான் மட்டுமே வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை ஃபிசிக்கல் டச்லேயோ போயிட்டு மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இது நீங்கள் போகணும். லிவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லாம் பண்ணுறலாம் தயவு செஞ்சு பண்ணிட்டு இருக்காதீங்க. அது வந்து ரொம்ப மோசமான விளைவுகள். ஏன்னா அவங்க செக்ஷுவலாக இருக்கும்போது வெரினியல் டிசீஸ், அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஸோ இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு போகணும். நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, நீங்கள் அவங்களோடய வாழுங்க, அது தப்புலாம் கிடையாது. அது வந்து நீங்கள் வந்து ஒரு புனிதமான ஒரு தளத்துக்கு போயிடுறீங்க. ஸோ கட்டுப்பாடோடு வாழுங்க. ஒரு லைஃப்பில் வந்து உங்களுக்குன்னு
ஒரு பிரின்சிபல்ஸை முதல்ல தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக நம்ம மூதாதையர்களாக இருந்த பல பேரோட கதைகள் அண்ட் இதிகாசத்தில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதான் தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் இருக்கும்போது படித்து பாருங்கள். இப்போ சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா செக்ஷன் 13 டிவோர்ஸ். இந்த டிவோர்ஸ் எங்கே ஏற்படுது? எனி மேரேஜ் solemnly whether before or after the commencement of this act may on a petition presented by either husband or the wife be dissolved by a degree. So dissolve பண்ணி டிகிரி மூலியமா டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. on the grounds that the other party has after the solemnization of the marriage had voluntary sexual intercourse with any person other than this and her spouse. இந்த இடத்துல செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஒரு கண்டிஷன், இன்னொரு கண்டிஷன்ஸும் வரும். என்ன கண்டிஷனா? க்ரூவாலிட்டி கண்டிஷன்ஸில் அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க. எனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணால் தானே அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நினைப்பீங்க. பிடிக்காம கல்யாணம்னா இது எப்படா போய் தொலைய மாட்டேது, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அடிக்க மிதிக்க தான் செய்வாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களை கண்டிப்பாக ஒரு துளி கூட யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு என்ன வராது, ஒரு துளி கூட மற்றவங்களோட பிரிக்கணும்னு எனக்கு தோணாது. ஒரு செக்யூரான கம்ஃபர்டான ஜோனில் உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அண்ணன் வர வரைக்குமே அந்த சேர் இருந்தது இல்லையா, அதே மாதிரி தான். நீங்கள் எந்த உலகம் ஊர் உலகம் யார் 2 பாரில் யார் போனாலுமே திருப்பியும் உங்களுக்குள்ளே தான் அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்கணும், இல்லை உங்கள் செக்ஷுவல் லைஃப்பில் இருக்கணும், ஃபிசிக்கலோட இருக்கணுமே தவிர வேறு யார் கூட இருக்கிறது வந்து அந்த கட்டுப்பாடு உங்களுக்கே வந்துடும். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், இல்லைன்னா குருவாலிட்டியில் தான் இருக்கும். ஸோ இது ஒருத்தவங்க அடிக்கிறாங்க வெறுக்கிறாங்க அப்படின்னாவே தெரிஞ்சுக்கோங்க, நீ அவர் வந்து ஏதோ ஒரு கண்டிஷனில் உங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, அது நீ லைஃப்பில் அவ்வளோதான், உங்கள் லைஃப் முடிஞ்சுது. ஸோ அதுக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டு நிம்மதியாக பிடிச்சவங்களோட இருங்கன்னு சொல்லி பிரிஞ்சு வாழ்றதே எவ்வளோ மேல். ஸோ ஹேஸ் ஆஃப்டர் டெசர்டட் இப்போ என்ன பண்ணுவோம், பிடிக்கல என்ன பண்ணுவோம், பார்த்துக்க மாட்டிருப்பான், காசு தர மாட்டான், செலவு பண்ண மாட்டாங்க. பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் சரி வீட்டிலே இரு, நீ வந்து குளிக்காத, நீ எதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரும் முன்னாடி உங்களை அவமானப்படுத்துறதுல நிறைய பேர் செய்வாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில், டெசர்டடாக இருக்கும் பட்சத்தில், உங்களை பார்த்துக்காத பட்சத்தில் என்னென்னா 2 years சரி அந்த நீங்கள் டிவோர்ஸ் பெட்டிஷன் கொடுக்கணும். 2 years வரைக்குமே நீங்கள் இந்த மாதிரி சஃபர் ஆகிட்டு இருக்கீங்கன்ற கண்டிஷன்ஸில் இது வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ண முடியும். அடுத்து முக்கியமான கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது ஒரு மதத்தை வந்து போயிட்டாங்க அப்படின்னா, இப்போ கன்வெர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களா இருக்காங்க, லவ் பண்ணுறனாலும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, நான் கன்வெர்ட் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதையெல்லாம் தாண்டிலாம் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கன்வெர்ட் ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் பாயிண்ட்டு. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சஃபரிங் ஃப்ரம் கண்டினியூஸான மென்டல் டிஸார்டர்ஸ். ஸோ ஏதோ ஒரு மூளை பிரச்சனை, இப்போ எல்லாருமே வண்டியை ஸ்பீடாக ஓட்டி போய் கீழே விழுந்து மண்டையை உடச்சிக்கிட்டு டெட்லாய்ட் ஆகிட்டு இருந்துடுறாங்க. ஸோ மென்டல் டிஸார்டர்ஸுங்கிற விஷயம் லைஃப் டைமில் ஆகி போயிடும். அன்சவுண்டு மைண்டாகவும் இருந்தாங்க, பைத்தியமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து செல்லத்தக்க கல்யாணம் கிடையாது. இப்படிலாம் இருந்தாங்கன்னா அது கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மென்டல் டிஸார்டர்னா என்ன, சைக்கோபேத்திக் டிஸார்டர்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தபடியாக வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, டிசீஸ், வெரினியல் டிசீஸ், தொற்று, அதாவது பரவக்கூடிய நோயாக இருக்குது அப்படின்னா அவங்களால வாழ முடியாத கண்டிஷன்ஸ்லையும் டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்க பிரிஞ்சு திருமணம் செஞ்சுக்கலாம். ரெனான்ஸ் பை த வேர்ல்ட். அதே மாதிரி சன்னியாசியாக போயிடுறாங்க அப்படின்னாலும் தே வில் பி இந்த கிரவுண்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை 7 வருஷமாக அவர் இருக்கிறாரா இல்லையா, இவரோட இருக்காரா இல்லையா, நேச்சுரலாக இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, எங்கேயும் கேள்விப்படலை அப்படின்னாலும் திருமணம் வந்து டிவோர்ஸ் கிரவுண்ட்ஸை நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது இது மட்டும் தானா? இது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 1 year கண்டிஷன்ஸில் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கான்ஜுகல் ரைட்ஸ்லையும் கோஹாபிட்டேஷன்ஸோ இருக்கும் பட்சத்தில் என்ன கண்டிஷன்ஸில் வருது அப்படி டிசொல்யூஷன்ஸ் ஆஃப் மேரேஜஸ்க்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஜென்ரலான பாயிண்ட் தான். ஸோ இதுதான் முக்கியமாக டிவோர்ஸை சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சில பாயிண்ட் ஒய்ஃப்க்கு கொடுத்துருக்காங்க. திருமணமானக்கூடிய அந்த பெண்மணிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரன் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு கணவர் வந்து ரேப் செஞ்சுருக்காரு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆண் வந்து ஆணோட இருக்குது அப்படின்னு தெரிய வருது, அது சொல்லலை, இந்த பெஸ்டாலிட்டியோ சோடோமியோ இல்லை ரேப் மாதிரியான விஷயங்களில் வந்து இருந்திருக்காரு அப்படின்னா லைக் ஒய்ஃப் இந்த கிரவுண்டில் டிவோர்ஸ் வாங்கிட்டு டிகிரி ஆஃப் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைக் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா வேறு யாராவது ஒருத்தவங்களுடைய அதர் தென் ஒய்ஃபோட வேறு யாராவது கூட உறவோடு இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியும் பட்சத்துலேயும் தாராளமாக இவங்க என்ன பண்ணலாம், டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். அடுத்தபடியாக ஹிந்து அடாப்ஷன்ஸ் அண்ட் மேரேஜஸ் ஆக்ட் 1956 உடைய செக்ஷன் 18 அடிப்படையிலையும் அண்ட் அகெயின் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 செக்ஷன் 125 அடிப்படையிலும் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு 1898 செக்ஷன் 488 அடிப்படையிலையும் இருக்கும் பட்சத்தில் ஒரு டிகிரி ஆர்டரோ மாதிரியான விஷயங்களை பாஸ் ஆகி இருந்திருக்கு, அவார்ட் ஆகி மெயின்டெனன்ஸ் ஒய்ஃப்க்கு பண்ணுங்க வைங்கன்னு சொல்லி இருந்து அப்பார்ட்டா லிவிங்கில் வந்து தனித்தனியாக இருக்கிறாங்க அந்த ஆர்டர் படி அப்படின்னா, இப்போ இந்த கண்டிஷன்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணிக்கு அடிஷ்னல் பாயிண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிரவுண்ட்ஸ்லேயுமே நீங்கள் வந்து விலகலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் 15 வயசில் வந்து அவங்க செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 18 வயசு ஆகும்போது
அவங்க வந்து தே கேன் டிசைட். இது வந்து எப்போனா இந்த சட்டம்லாம் வரது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இப்போலாம் அது கிடையாது. ஸோ ஜஸ்ட் இந்த சட்டத்தில் சொன்னனால நான் சொல்லியிருக்கேன். ஸோ that her marriage, whether consummated or not, was solemnized before she attained the age of 15 years, and she has repudiated the marriage after attaining that age, but before attaining the age of 18 years அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு சில கண்டிஷன்ஸ். இப்போ கம்மிங் டு 13B, டிவோர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட். இதுதான் எல்லாருமே போடுவாங்க. நாங்கள் 2 பேரும் வி வாண்ட் டு கெட் டிவோர்ஸ். எங்களுக்கு வந்து நாங்கள் மியூச்சுவலாக நாங்கள் டிவோர்ஸ் ஆகிக்கிறோம், எங்களுக்கு மனப்பூர்வமாக நாங்கள் பிரிஞ்சுக்கிறதுல மனஸ்தாபம் நிறைய இருக்குது, அதனால் நாங்கள் பிரிஞ்சுக்கணும், டீசெண்டாக பிரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த கண்டிஷன்ஸ் போட்டுக்கலாம். 1 year 1.5 yearsக்குள்ளே அது வந்துடும், ப்ராசஸ் ஆயிரும். ஸோ இந்த இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு என்ன கண்டிஷன்ஸில் இருந்தால் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணலான்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ மேரேஜ் பை அ டிகிரி ஆர் டிவோர்ஸ் மே பி ப்ரெசென்டட் டு தி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தான் நீங்கள் போகணும். ஸோ போத் த பார்ட்டிஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, மேரேஜ் இஸ் டுகெதர், 2 பேரும் போயிட்டு திருமணத்தை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 அடிப்படையில் 68 of 1976 அந்த இந்த கிரவுண்ட் படியில் நாங்கள் லிவிங் செப்பரேட்லி, நாங்கள் 2 பேர் பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்கோம், 1 வருஷத்துக்கு மேலே ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் பட்சத்தில் மியூச்சுவலாக 2 பேரும் அக்ரி ஆகிட்டீங்க, இதுக்கு மேலே நம்ம ஒன்றா வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு தோணும் போது நீங்கள் டிசால்வ் பண்ணிக்கலாம். இது ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்டில் வரக்கூடிய ஒரு கண்டிஷன். இன்னொரு முக்கியமான கண்டிஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மோஷன்ஸ் ஆஃப் த போத் த பார்ட்டிஸ் மேட் நாட் earlier than 6 months from the date of the presentation of the petitions. ஸோ நீங்கள் இந்த கேஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த 6 monthக்கு முன்னாடி அந்த இந்த கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடாது. ஸோ ரெஃபர் டு சப்செக்ஷன் 1 அண்ட் நாட் லேட்டர் தென் 18 months. ஸோ 18 months ஆகிட்டு அது நீங்கள் வரது வந்து ஆஃப்டர் த செட் பீரியடுக்கு அப்புறமாவும் வரதும் வந்து அது செயல்பட்டதாக இருக்காது. இஃப் த பெட்டிஷன்ஸ் இஸ் நாட் withdrawn in the meanwhile, the court shall on being satisfied after hearing the parties and making such inquiry as it thinks fit that the marriage has been solemnized and that the averments in the petitions are true, pass a degree of divorce declaring the marriage to be dissolved within the effect from the date of the degree. புரியுதா? ஸோ அந்த மோஷன்ஸ் ஆஃப் த 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. அது வந்து 6 months ஏர்லியராகவும் இருக்கக்கூடாது, 18க்கும் தாண்டாமல் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸில் இருக்கும் பட்சத்தில் திஸ் வில் பி அப்ளிகபிள்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். டிவோர்ஸ் மியூச்சுவல் கன்சென்ட் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ அந்த கண்டிஷன்ஸில் வரும்போது யூ வில் கேன் கெட் ஈஸிலி. அப்போ செக்ஷன் 14 என்ன, நோ பெட்டிஷன் ஃபார் டிவோர்ஸ் டு பி ப்ரெசென்டட் வித்தின் 1 year ஆஃப் மேரேஜ். அதான் சொல்லிட்டேன், 1 வருஷம் தான் ஆயிருக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னா அவங்க அப்ளைனா கிடையாது, அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணவே முடியும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது. ஏன்னா எடுத்தவெல்லாம் எல்லாமே திருமணத்தை வந்து நான் முடிச்சுக்கிறேன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துட்டு 1 yearலாம் வந்து கண்டிஷன்ஸ்லாம் போயிட்டு எக்ஸ்பயர் ஆகி 1 year எல்லாம் ஆகிட்டு அவங்களும் டைம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கண்டிஷன்ஸும், ஏன்னா குழந்தை இல்லைன்னா பரவாயில்ல, குழந்தை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் செஞ்சீங்கன்னா குழந்தையோட எதிர்காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சூழ்நிலை நம்ம குழந்தையா இருக்கும்போது வந்துருந்தா இது நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த இதே வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து வந்துருந்தா அந்த சூழ்நிலை நம்ம எப்படி இதை எடுத்துப்போம்? ஸோ டைஜஸ்ட் கூட பண்ண முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு ஒரு ஃபிசிக்கல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா மேரேஜ் போகிறது, வைக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது, அவங்களுடைய சொந்தக்காரங்க நிதி மூலமாக உதவி பண்ணுறது, இன்சூரன்ஸ் போகிறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் போங்க. எடுத்தவங்க ஒருத்தனா பார்க்குறவங்க கூட எல்லாம் செக்ஷுவல் லைஃப் இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து மென்டலாக நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கீங்க. ஸோ இந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸ் வந்து ரெக்டிஃபை ஆகுங்க, நிதானமாக இருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் யோசிங்க. யாராவது ஒருத்தவங்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே எல்லார் மேலேயும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இப்போ யாராவது வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். 1 வாட்டி சொல்லுங்கள், 2 வாட்டி சொல்லுங்கள், 2வது வாட்டியும் சொல்லி அவங்க புரிஞ்சுக்கலன்னா அவங்ககிட்ட இருந்து அவாய்ட் ஆகிக்கும். அவ்வளோதான், அதுதான் அவ்வளோதான் கண்டிஷன்ஸே. ஸோ இது வந்து ஒரு நம்ம படித்த ஒரு எல்லாரும் படித்தவங்களாம் ஆகிட்டோம். ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கும். இப்போ வந்து செக்ஷன் 15 என்ன சொன்னால், டிவோர்ஸ்டு பர்சன்ஸ் வென் மேரி அகெயின். ஸோ இப்போ டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, திருப்பியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறக்கூடிய ஆர்வ கொள்ளாருங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. ஐயோ அவங்க எப்படி நினச்சி போயிருப்பாங்கன்னா, நம்ம கூட நல்லா பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க, நம்ம ஒய்ஃபோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நம்ம கூட இருக்க அந்த பொண்ணோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு போவாங்க. 2 பேருக்குமே இந்த மாதிரி ஏதோ ஒரு அஃபேர் இருந்திருக்கும். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை எங்களுக்கு சரியாக வராதுன்னா, ஐயோ இது என்னடா இருந்ததும் போச்சேடா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறது நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் இன் சப்போஸ் அவங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில். அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. டைம் ஃபார் அப்பீலிங் வந்து மாதிரியான கண்டிஷன்ஸில் இவங்க திருப்பி ஒரு மனு போயிருந்துருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரைட் ஆஃப் அப்பீல் இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் ஓகே, யூ கேன் கோ வித். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிகிரி மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷனில் இன்னும் வராத பட்சத்தில் யூ கேன், அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் அது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, தமிழில் இருக்கனால நீங்கள் படித்து புரிஞ்சுக்கோங்க. when a marriage has been dissolved by a degree of divorce, so
ஸோ வந்து டிசால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் ஏதர் தெர் இஸ் நோ ரைட் டு அப்பீல் அகேன்ஸ்ட் த டிகிரி. ஸோ அந்த ரைட்டுக்கு அப்பீல் பண்ணி போகாமல் இருக்கீங்க. இஃப் தெர் இஸ் சச் அ ரைட் ஆஃப் அப்பீல் இருந்தும் த டைம் ஃபார் அப்பீலிங் ஹாஸ் எக்ஸ்பயர், அந்த அப்பீல் போகிற டைமும் முடிஞ்சு போச்சு, காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னா, வித்தவுட் அன் அப்பீல் ஹேவிங் பீன் ப்ரெசென்டட் ஆர் அன் அப்பீல் ஹாஸ் பீன் ப்ரெசென்டட் பட் has been dismissed. So இப்போ வந்து அப்பீல் போய் அதை ப்ரெசென்ட் பண்ணி அதை டிஸ்மிஸ் ஆகிடுச்சு கண்டிஷனில், இட் ஷால் பி லாஃபுல் ஃபார் ஏதர் பார்ட்டி டு த மேரேஜ் டு மேரி அகெயின். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் திருப்பி மேரேஜ் நீங்கள் பண்ணிக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ திருமணம் ஆனவங்க டிவோர்ஸே ஆனாலும் அப்பீல் மாதிரியான விஷயங்கள்லையோ இல்லை வந்து போயிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அந்த கண்டிஷன்ஸ்லையோ, இல்லை வந்து அவங்களுக்கு ரைட் இருந்தும் அவங்க போகாமல் காலாவதி ஆயிருக்குனாலும் அந்த கண்டிஷன்ஸை திருப்பி மேரேஜ் பண்ணணும், அவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ராப்பராக இருக்கணும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ ரீமேரேஜுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம், அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ செக்ஷன் 16 லெஜிட்டிமிட்டி ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் வாய்ட் அண்ட் வாய்டபிள் மேரேஜ். ஸோ ஆல்ரெடி வாய்ட் அண்ட் வாய்டபிள் மேரேஜ் பற்றி செல்லும் அந்த மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் ஒரு வந்து மாட்டுத்தன்மையோடு இருக்காங்க, குழந்தை பெற்றுக்க முடியாத கண்டிஷன்ஸில் இருக்காங்க, அந்த குழந்தையோட நிலைமை லெஜிட்டிமசி என்ன ஆகும் அப்படின்ட்டு 16 வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த நல் அண்ட் வாய்டுன்னு இந்த செக்ஷன் 11 சொல்லியிருந்தாலுமே, any child of such marriage who would have been legitimate if the marriage has been valid shall be legitimate. அந்த குழந்தை வந்து ஒரு legitimate child தான். Whether such child is born before or after the commencement of the Marriage Laws Amendment Act 68 of 1976, and whether or not a degree of nullity is granted in respect of the marriage under this act, and whether or not the marriage is held to be void otherwise than on petitions under this act. லா அமெண்ட்மெண்ட் படி நீங்கள் இது இருக்குது அப்படின்னா அந்த சைல்டு வந்து லெஜிட்டிமேட் சைல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாரிசு தான், அந்த குழந்தை வாரிசு தான். சரிங்களா? வெதர் டிகிரி ஆஃப் நல்லிட்டி இஸ் கிராண்டட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி வாய்டபிள் மேரேஜ், வாய்டபிள் மேரேஜாக இருக்குது, அதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க அண்டர் செக்ஷன் 12. எனி சைல்டு பி காட்டன் ஆர் கன்சீவ்டு பிஃபோர் த டிகிரி இஸ் மேட், டிகிரி போடுறதுக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகிட்டாங்க, who would have been legitimate child of the parties to the marriage if at the date of the degree it had been dissolved instead of being annulled, shall be deemed to be the legitimate child notwithstanding the degree of the annulity. So அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் நினச்சிருந்துருக்கலாம், பட் குழந்தைய ஆயிடுச்சு, பைத்தியம் நினச்சிக்கலாம், குழந்தை உண்டாயிருச்சு அப்படின்னா அந்த குழந்தையும் லெஜிட்டிமேட் சைல்டு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. So nothing in this subsection 1 and subsection 2 shall be constructed as conferring upon any child of a marriage which is null and void or which is annulled by a degree of nullity under section 12 any right in or the property or any person other than the parents in any case whether but for the passing of this section shall such a child would have been incapable of possessing or acquiring any such rights by reasons of his not being the legitimate child of his parents. So இப்போ அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டியோ இந்த குழந்தையோட படிப்பு செலவு மாதிரியான விஷயங்கள்லாம் இஷ்யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த பாயிண்டில் இவ்வளோ இலாபரேட் பண்ணியே சொல்லியிருந்துருக்காங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பைகாமி செக்ஷன் 17 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் பைகாமி பற்றி சொல்லியிருக்காங்க. இது ஆஸ் பர் ஐபிசி இப்போ வந்து நியூ பில்ஸ் அண்ட் ஆக்ட் ஆகி வந்தபடி அதை அப்ராப்ரியேட் செக்ஷன்ஸை பார்த்துக்கோங்க. செக்ஷன் 494 495 அடிப்படையில் ஐபிசி படி இருக்கும்போது லைக் பைகாமினா உங்களுக்கு தெரியும், எனி மேரேஜ் பிட்வீன் டூ ஹிந்துஸ் solemnized after the commencement of this act is void if at the date of such marriage either party has a husband and wife living, ஆல்ரெடி லிவிங்கில் இருக்கிறாங்க, ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆல்ரெடி இருக்காங்க, பொய் சொல்லிட்டு காசுக்காகவோ பணத்துக்காகவோ திருமணம் இவங்களை செஞ்சுருந்தாங்கன்னா இட் வில் பி பைகாமியில் வரும். அந்த ப்ரொவிஷன்ஸ் as per இந்த வந்து ஷால் பி அப்ளை அக்கார்டிங்லி. ஸோ தகுந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ்க்கு இட் வில் பி அப்ளைட். அடுத்தபடியாக செக்ஷன் 18 பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்டன் அதர் கண்டிஷன்ஸ் ஃபார் ஹிந்து மேரேஜ். ஹிந்து மேரேஜில் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து அத்துமீறியோ அது முரணாகோ செய்யும்போது அவங்களுக்கான தண்டனை என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நபர்களும் எவ்ரி பர்சன் ஹூ ப்ரொக்யூட்ஸ் அ மேரேஜ் of himself or herself to be solemnized under this act in contraventions of the conditions specified in clause 3, 4, 5 of the section shall be punishable. ஸோ இப்போ ஆல்ரெடி செக்ஷன் 5 படிச்சிட்டோம், கண்டிஷன்ஸ் ஆஃப் மேரேஜஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். அந்த கண்டிஷன்ஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிளாஸ் 3, 4, 5 முரணாக இருந்து இவங்க செஞ்சுருந்தாங்கன்னா இந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஃபைனும் போடுவாங்க, இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுப்பாங்க. என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கேஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த கண்டிஷன் ஸ்பெசிஃபைட் இன் தி கிளாஸ் 3 of section 5 with rigorous imprisonment which may extend to 2 years or with the fine which may extend to 1 lakh rupees or both. ஸோ என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு சிறை தண்டனையாக 2 வருடங்கள் 2 years கொடுக்கப்படும் அண்ட் ஃபைன் அமௌண்ட் வந்து 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் போடுவாங்க இந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் மேரேஜஸில் ஏதோ முரணாக செஞ்சுருந்தாங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்த கேஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த கண்டிஷன் ஸ்பெசிஃபைட் இன் தி கிளாஸ் 4 and 5 of the conditions section 5
வித் சிம்பிளி இம்ப்ரிசன்மெண்ட் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 1 month. ஒரு மாதம் சிறை தண்டனை, ஃபைன் அமௌண்ட் வந்து 1000 rupees எல்லாம் ரெண்டுமே தரப்படும். ஸோ அதிகபட்சமான தண்டனையாக தான் மேக்ஸிமம் தருவாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை, ஒருத்தவங்களுடைய உணர்வு உணர்ச்சிகள், ஒருத்தவங்களுடைய வாழ்வாதாரம், ஒருத்தவங்களுடைய கனவு மாளிகை, அது எல்லாத்தையுமே ஒருத்தவங்க வந்து தகர்த்து ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்நாள் வரைக்குமே எல்லாருக்கும் ஒரு இது என்னன்னா, நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ஒய்ஃப் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை, ஒரு கனவு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ராஜா மாதிரி ராணி மாதிரி அவங்களே ஒரு கனவு உலகத்தில் இருப்பாங்க. எல்லாமே நீங்கள் ஏமாற்றி செய்யும் போது உங்களுக்கான தண்டனைகள் சட்டம் தரணும்னு சொல்லிட்டு இந்த சட்டத்திலே அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இப்போ ஜுடிஷியல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நார்மலுங்க. எந்த இடத்துல நீங்கள் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 19 கோர்ட் டு விச் பெட்டிஷன் ஷால் பி பிரசன்ட். எங்கே போய் இந்த போட முடியலாம், ஒரிஜினல் சிவில் ஜுடிஷியல் எங்கே வருதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். யார் பண்ணிக்கலாம், கல்யாணம் ஆனவங்க பண்ணலாம். ரெண்டாவது என்ன விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது இது எங்கே நீங்கள் இருக்கிறீங்களோ, ரெசிடெண்ட்டாக கல்யாணம் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல எங்கே இருக்கோ அந்த ஜுடிஷியலில் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பேரும் சேர்ந்து ஒன்றா எங்கே இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்துல நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜுடிஷியலில் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ எதுவாக இருக்கோ அந்த இடத்துல ஃபைல் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியான இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் செக்ஷன் 20 வந்து கண்டென்ட்ஸ் அண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த பெட்டிஷன்ஸ். அதாவது சொல்வேன், நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப், ஃபிசிக்கல் டச்சு போய் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இதெல்லாமே வரதுக்கு முன்னாடியே விஷயங்கள் என்னென்னா ஒரு சில வெரிஃபிகேஷன் மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. ஸோ அதெல்லாம் செய்யாமல் இருக்கும்போது அப்ராப்ரியேட்டாக இருக்கும்போது தான் இந்த கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகும். எவ்ரி பெட்டிஷன் presented under this act shall state as distinctly as the nature of the case permits the fact on which the claims to relief is founded, and except in a petition under section 11 shall also state that there is no collusions between the petitioner and the other party to the marriage. The statement continued, every petitions under this act shall be verified by the petitioner or some other competent person in the manner required by law for the verifications of claim, and may the hearing be referred to the as evidence. ஸோ கோர்ட் அப்படியே எடுத்துப்பாங்கன்னா கோர்ட் வந்து செக் பண்ணுவாங்க, வைப்பாங்க, ப்ராப்பராக தான் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரியான வெரிஃபிகேஷன்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியது வந்து அனைத்தவர்களுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி வந்து விவரமாக சொல்லியிருக்காங்க செக்ஷன் 20. செக்ஷன் 21 என்ன சொன்னால், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் ஆஃப் 1908. இது ரொம்ப பேசிக்காக சிபிசி வந்து இருக்கிற மாதிரி விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஹைகோர்ட்டில் வந்து பிஹாஃபாகவும் அண்ட் அகெயின் வந்து சிபிசி பிரகாரம் செய்யணும், ரூல்ஸ் வந்து பிரகாரம் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன்ஸ் கண்டெய்ன்ட் இன் தி ஆக்ட் அண்ட் டு சச் ரூல்ஸ் அஸ் தி ஹைகோர்ட் மே மேக் இன் திஸ் பிஹாஃப் ஆல் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் பி ரெகுலேட்டட் as far as may be சிபிசி 1908 பிரகாரம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேரெக்டாக ஹைகோர்ட்டில் போட முடியாது, மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போய் தான் போக முடியும். ஸோ இல்லை காம்ப்ளிகேட்டட் கேஸஸ் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிடுறது, நாங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் ஆனது சொல்லாமல் மறைச்சிட்டு பண்ணுறது, சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு ஏமாத்துறது. ஸோ பொண்டாட்டியை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட் விசாவில் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் வச்சுட்டு துரத்தி விட்டுறது, பக்கமே வராமல் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறது. இப்போலாம் புது ட்ரெண்டு பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆனால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பிலும் இருக்க வேணாம், உங்கள் அப்பா வீட்டில் நீங்கள் இருந்துக்கோங்க, நாங்கள் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருந்துக்கிறோம், நாங்கள் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கிறோம். இது என்னன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க, இட்ஸ் நாட் ஓகே. ஸோ செக்ஷன் 21A வந்து பவர் டு ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன்ஸ் இன் சர்டன் கேசஸ். ஸோ எங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நியர்பை ஏரியாவாக இருக்குது, மெடிக்கலாக க்ரூவாலிட்டியில் அடித்து மூஞ்சிலாம் உடச்சிட்டாங்க, கை கால்லாம் உடச்சி நொறுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து எது நியர்பையாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஜுடிஷியல் பாஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அதுவும் நீங்கள் ப்ராப்பராக ஜுடிஷியலில் போட்டுட்டீங்க, ஒரு அட்வொகேட் மூலிமா போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏதுவாக இருக்கோ அது தகுந்த மாதிரி அவங்க உங்களுக்கு ஜுடிஷியல் பார்த்துட்டு போட்டுருவாங்க. தனிப்பட்ட முறையில் பண்ணும்போது தான் இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் அவங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் அட்வொகேட்டோட பார்ட், அதை அவங்க பார்த்துப்பாங்க. 21B என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு தி ட்ரையல் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் த பெட்டிஷன் அண்டர் தி ஆக்ட். ஸோ ட்ரையல் எப்படி பண்ணணும், இந்த டிஸ்போசல் ஆஃப் த பெட்டிஷன்ஸ் எப்படி பண்ணணுங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருப்பாங்க. அட்ஜர்ன்மெண்ட் வந்து தேவைப்படுது, ட்ரையல் கோர்ட்டில் நடக்குது, அது ரொம்ப அவசியம், அடுத்த நாள் வரைக்கும் கேட்டு கண்டினியூ ஆகுதுன்னா மட்டும்தான் அடுத்த அட்ஜர்ன் டேட் போடணும் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா அது உணர்ச்சிகளோட சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த தன்மைகளை வந்து நம்ம வந்து திருப்பி சொல்ல அந்த புண்ணை ஆறாது, ரொம்ப கஷ்டம் மேலே கஷ்டம், மனதளவில் ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தும். ஸோ திருப்பி அதை ரீகால் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இன்சிடென்ட்லாம் ரீகால் பண்ணும்போது அது ரொம்ப மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனடியாக இந்த கேஸை முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக முடிக்க பாருங்கள் ப்ராக்டிக்கலாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. And every petition shall be tried and expiring as
possible and endeavor shall be made conclude the trial within 6 months. So 6 monthக்குள்ள அந்த ட்ரையல் முடியணும். ஃப்ரம் அந்த நோட்டீஸ் போய் நாளில் இருந்து கணக்கு சரிங்களா. நோட்டீஸ் போயிட்டுனா அதுலேருந்து 6 மந்த்துக்குள்ளே முடிக்கிறதா அது வந்து ஹெல்த்தி. நான் பெட்டிஷனரும் ரொம்ப மனதளவில் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அது சொல்லக்கூடாது, ஏன்னா குடும்பம், கௌரவம், நண்பர்கள் எப்படி நினைப்பாங்க, நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம எப்படி நினைப்பாங்க, இது போக மற்றவர்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் தான் அவங்க வந்து அது தைரியம் வர்றதுக்கு ஒரு பெரிய விஷயம். என்னால் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு வரதே ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். அதுக்கப்புறமா அவங்க இழுத்தடிக்க முடியாது. ஸோ 6 மந்த் நோட்டீஸ் போனதுலேருந்து 6 மந்த்தில் அவங்க முடிச்சு விட்ருவாங்க. இதுதான் வந்து ட்ரையல் முடிஞ்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரி வாங்க கொஞ்சம் முன்னே ஆகும். அதான் ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்பீல் அண்டர் தி ஆக்ட் ஷால் பி ஹியர்ட் எக்ஸ்பீடியஸ்லி அஸ் பாசிபிள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு விவரமாக கேட்பாங்க. இந்த விவரமாக கேட்கும் போது தான் எல்லாருமே மாற்றுறது. ஸோ என்டிவர் ஷால் பி மேட் இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு கன்க்ளூட் த ஹியரிங் வித்தின் 3 months ஃப்ரம் த டேட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் அப்பீல் ஆஃப் தி ரெஸ்பாண்டன்ட். ஸோ என்ன சொல்லிட்டாங்க, மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்போ கேட்கும் போது பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு எல்லாமே இந்த டிஸ்கஷனில் வந்துடும். அட்வொகேட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ஒரு பாயிண்ட் மேலே உங்களுக்கு கூடயே வந்துக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் போயிடுச்சு அப்படின்னாவே மேக்ஸிமம் வந்து அட்வொகேட்ஸை கூட சில நேரத்தில் வெளியே போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜட்ஜஸ் கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுடைய எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இந்த வேறு உறவுகளோடு இருந்திருக்காங்க, வேறு பொண்ணை ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, வேறு பொண்ணு இருக்கும்போது எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இவர் 2-3 பேர் கூட இருந்திருக்காரு, எனக்கு திருமணம் பண்ணி மீன் மதத்துக்காகவோ இதுக்காகவோ என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்கன்னா ஒரு சில ஜட்ஜஸ் வந்து போய் தொலைதுன்னு சொல்லி சட்டத்தில் இருக்கிறத மட்டுமே போடுவாங்க. ஒரு சில பேர்லாம் ரொம்ப கோவமாயிட்டாங்கன்னா ரொம்ப நிறைய ஆக்டில் வந்து நீங்கள் ப்ரேவேல் ஆகிற மாதிரி ரேப் இப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா ரொம்ப கடுமையான தண்டனையாக வச்சு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஹெவியாக போட்டு லைஃப் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் போடக்கூடிய கேசஸ் எல்லாமே ஒரு சில நேரத்தில் ரேர் கேசஸ்லாம் வந்துடும். அதனால் ஒழுக்கமாக இருக்கிறது சிறந்தது, கால சிறந்தது. ஸோ செக்ஷன் 21C டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ். ஸோ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அதான் சொல்ல எவிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவிடன்சஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா சாலிட் எவிடன்ஸ் இருந்தால் தான் எவிடன்ஸ், அப்படி கிடையாது. நிறைய டிஃப்ரெண்ட் அதை நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Notwithstanding anything in any enactment to the contrary, no document shall be inadmissible in evidence any proceedings at the trial of a petition under this act on the grounds that it is duly stamped and registered. Duly stamped and registered இருந்து பண்ணும்போது எல்லா விஷயமே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸஸ்குள்ளே வந்துடும். ஸோ இந்த எவிடன்ஸஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் வந்து இறந்து விட்டார்கள், 1 வருஷத்தில் திருமணமாகி பொண்ணு இறந்துட்டாங்களா, பையன் இறந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சீரியஸான கேசஸ். ஸோ இந்த கேசஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக எடுத்து பார்க்கும்போது உங்கள் டைரி, நோட்டு, பேப்பர் இதெல்லாம் எழுதி வச்சாலுமே அது ஒரு கன்சிடர் ஆஸ் எவிடன்ஸஸ் தான். இப்போ கேர்ஃபுல்லாக எப்பவுமே ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே போகணும், நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு போகணும். நல்லா பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அது லைஃபுக்கு லாங் டைமில் அது வருமா, பொறுப்பாக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் வரும்போது இட்ஸ் கொஷினபிள் தான். ஏன்னா அவங்க ஒரு திருமணம் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களும் நல்ல ஹஸ்பண்டாக இருப்பாங்க, குழந்தைக்கு நல்ல அப்பாவாக இருப்பாங்களா, நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு மகன் சாணத்தில் இருந்து பண்ண போகிறாங்களா, அது நம்ம அவளுடைய உறவினர்களுக்கு இவங்க வந்து அன்பா பாசமாக நடந்துப்பாங்களா, விரோதம் இல்லாமல் இருந்துப்பாங்களா, மாதிரியான விஷயங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட அவங்க எப்படி இருக்க போகிறாங்க, எப்படி அவங்களை ஏற்றுக்க போகிறாங்க, இந்த மாதிரி மனப்பக்குவத்தில் வந்து இருக்கும் பட்சத்தில் அனுசரித்து போகும் பட்சத்தில் ஏற்றுக்கிறது தான் ப்ராப்பராக இருக்கும். சும்மா பாட்டு பாடிக்கிட்டு சும்மா எங்கேயாவது ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி பெட்ஸோ இருக்கும், வீட்டில் இருக்கும், பெட்டே பிடிக்காதவங்க கூட நீங்கள் எப்படி இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயம், சின்ன விஷயந்தான், எப்போ பாரு வெளியே போகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க, அது ஒரு டார்ச்சர் ஆகிடும். அந்த மாதிரியான கேசஸ் பார்த்தா வீக்கெண்ட் ஆனால் வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறா, எனக்கு சமாளிக்க முடியல, எனக்கு இவ்வளோ தான் சம்பளமே, இதை தாண்டி நிறையா செலவாகுது, அப்பா அம்மா பார்த்துக்க முடியல, ஏன் ஹெல்த்தை பார்த்துக்க முடியல, குழந்தைங்களை பார்த்துக்க முடியல, இப்போ பாரு அவங்க தனியாக அவங்களுடைய ஸ்டைல் இருக்குது அப்படின்னா இந்த திருமண பந்தங்கள் ரொம்ப நாள் நீடிக்காது. ஸோ வந்து அதனால தான் சொல்கிறேன், பொறுப்பாக இருக்க நபர்கள் மத்தியில் திருமணம் செய்து வைக்கிறது தான் சிறதானதும் சிறப்பாகவும் இருக்கும். எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தகவல். 22 proceedings to be in camera and may not be printed or published. ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்னால் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அதனால தான் சொல்லுங்கள் ப்ரைவேட் ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் டச்லேயோ இல்லை ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ்லையோ இல்லை அதெல்லாம் வந்து வேலிட் பண்ணணும். ஏன்னா இன்னொருத்தவங்களுடைய லைக் ஷேரிங் ஆஃப் தேர் பாடியே வந்து இஸ் ஈக்குவல் டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஸோ நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கணவர் மனைவி மட்டும்தான் அந்த தொழுதல்ங்கிற விஷயம் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடோடு தான் எல்லோரும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் இருக்கும்போது அதுக்கே இவ்வளோ தூரம் இருக்கும்போது சட்டப்படி வரும்போது அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். இது போயிட்டு ஊரெல்லாம்
பத்திரிக்கை அடிச்ச மாதிரி நம்ம சொல்லிட்டு அது வந்து ப்ராஹிபிட் பண்ண. அப்படி சப்போஸ் பண்ணாங்கன்னா பிரிண்டட் பண்ணுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் பற்றிலாம் நான் தேவையில்லாமல் பப்ளிஷ் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது முக்கியமாக அதனால என்ன சொல்கிறாங்கன்னா கோர்ட்டுக்குள்ள இருக்கிறது இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஜட்ஜஸ் மத்தியில் தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அட்வொகேட்ஸ் கூட, ஏன்னா அட்வொகேட்ஸ் வந்து சில பேர் ஃபீஸ்க்காக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடைய இதில் நீங்கள் ஏன் பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்கீங்க, சின்ன விஷயம் சாதாரண விஷயத்தையே நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அட்வொகேட்ஸை நிறைய பேர் திட்டி ஜட்ஜஸ் அனுப்பி விட்ருவாங்க. வேண்டாம் நீங்கள் விடுங்க, அவங்க சின்ன விஷயத்தை நீங்கள் பெருசாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நிறைய பேர் அட்வொகேட்ஸ் ரொம்ப பொறுப்பாக நிறைய பேர் நடந்துக்கிறாங்க. பிகாஸ் தே நோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு தான் இந்த காலத்து பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கிறாங்க, நல்ல அட்வொகேட்ஸ் நல்லா பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஸோ அவங்கெல்லாம் அந்த மாதிரியான அட்வொகேட்ஸை சூஸ் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு சண்டையை வந்து பெருசாக்குற அளவுக்குலாம் இருந்தாங்கன்னா அந்த அட்வொகேட்ஸ் கிட்டலாம் போகாதீங்கன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து சொல்லிக்கிறேன். இப்படி யாரும் இல்லை, மேக்ஸிமம் அப்படி இருந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. எவ்ரி ப்ரொசீடிங்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் ஷால் பி கண்டக்டட் இன் கேமரா அண்ட் இட் ஷால் நாட் பி லாஃபுல் ஃபார் எனி பர்சன் டு பிரிண்ட் ஆர் எனி பர்சன் டு பப்ளிஷ் எனி மேட்டர் in relation to any such proceeding except in a judgment of the High Court or of the Supreme Court printed or published with the previous permissions of the court. So court மூலமா ஃபைனலாக ஒரு ஹை கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, இல்லை ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட், அது மட்டும் தான் பிரிண்ட் அண்ட் பப்ளிஷ் ஆகணுமே தவிர இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வருத்தங்கள், கஷ்டங்கள், ஃபீலிங்ஸு, அவங்களுடைய அந்த விஷயத்தை வந்து மதிக்காத மாதிரி நம்ம நடந்துக்கூடாது. ஃபீலிங்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹாஸ் அ வெரி பிக் வேல்யூ. த லா வந்து அது ரொம்ப நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் அதில் வந்து ரொம்ப கண்ணியமாகவும் ரொம்ப கட்டுப்பாடோடவும் ரொம்ப வந்து கான்ஃபிடென்ஷியலாகவும் வச்சுருப்பாங்க. ஸோ அட்வொகேட்ஸ்னாவே இட்ஸ் அ கான்ஃபிடென்ஷியல் தான். கோர்ட்டுன்னு போட்டால் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், ஜட்ஜஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ஷியல் பர்சன். ஸோ நம்பி நீங்கள் யூ கேன் கோ. ஸோ இஃப் எனி person prints or publish in the matter in contravention to the provision contained in subsection 1, he shall be punishable with fine which may extend to 1000 rupees. So 1000 ரூபாய் அபராதம். ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 1000 ரூபாய் தான் அபராதம். பாருங்கள், நீங்கள் வதந்தி இது மாதிரி விஷயங்களுக்கும் வந்து டிஃபர்மேஷனில் வரும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வெளி செஞ்சீங்க அப்படின்னாலும் 1000 ரூபாய் அபராதம் போடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ரிப்பீட்டடாக பண்ணிங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வில் பி டேக்கன். மேபி பர்டிகுலர் வார்னிங்லாம் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ வார்ன் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன அந்த சீரியல் வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பயமுடுத்துவாங்க. பயமுடுத்துறதில்ல, அது இம்ப்ளிமெண்டேஷன்லேயே ஆகும். ஸோ அந்த மாதிரி வார்னிங் பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக லைக் ரீஹாபிட்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை பற்றிலாம் ரிவீல் பண்ணுவாங்க. இந்த மூலியமாக டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, பார்த்துக்க முடியல, அப்பா அம்மாலாம் பார்த்துக்க முடியல, அந்த குழந்தைங்களை வந்து எக்கனாமிக்கலாக இல்லாத போது ஜூவல் ஜஸ்டிஸில் வந்து கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனில் வந்து அவங்க அனுப்பிவிடுவாங்க. இப்போ அந்த குழந்தைங்க வந்து சிறுவர் சீர்திருத்தும் பள்ளிகளில் 2-3 கேட்டகரிஸாக வந்து பிரிப்பாங்க. குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்காக, கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக, அண்டு தவறு செய்த இந்த குழந்தைங்களை இப்படி வரியாக பிரிப்பாங்க. ஆனால் ஒரு நாள் எடுக்கிறேன். ஸோ இப்போ அந்த குழந்தைங்களோட மனநிலைமையை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லையுமே ஒரு சில கண்டிஷன்ஸ் வரும். ஸோ எக்கனாமிக்கலாக இன்ஸ்டேபிளாக இருக்கும்போது அனுப்பும்போது அந்த குழந்தைங்களை பற்றி வந்து வெளியிடுறது, ஸோ அது தப்பான செயல். சரிங்களா? இப்போ செக்ஷன் 23 டிகிரி இன் ப்ரொசீடிங்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. இல்லை வந்து டிசபிலிட்டியாக இருக்கிறாங்க, இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த கிரவுண்ட்ஸில் வராங்க, இந்த ரிலீஃப் எக்ஸிஸ்டன்ஸில் வருது அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபைட் சப் கிளாஸஸ்லாம் வந்து செக்ஷன் 5, அதே தான் செக்ஷன் 5னா கண்டிஷன்ஸ் ஆஃப் மேரேஜ். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒன்று இருந்திருக்கு, ராங்காக வந்து சொல்லியிருக்காங்க, டிசபிலிட்டி மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கான தேவையான ரிலீஃப் அவங்க எடுத்துக்கணும். இதே மாதிரியான ஸ்பெசிஃபிக் பண்ண செக்ஷன் 13 சொல்லக்கூடிய விஷயங்களில் இப்போ வந்து ஏதோ ஒரு மேனரில் ஆன்சஸ்ட்ரியாகவே வந்து ஏதோ கண்டோன்ட் ஏதாவது ஆயிருக்கு, இல்லை கன்வீடட் ஆயிருந்திருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது. இப்போ வந்து குரூவாலிட்டி கிரவுண்ட்ஸில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிகிரி இன் ப்ரொசீடிங்ஸில் அதை வந்து பேசியிருப்பாங்க. அதே மாதிரி டிகிரி இன் ப்ரொசீடிங்ஸில் வந்து மியூச்சுவல் கன்சர்ன்னா அது சார்ட் அவுட் பை த மியூச்சுவல் கன்சர்ன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இல்லை, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்திருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸில் வந்திருக்கும். இல்லை அன்னெசரி இம்ப்ராப்பர் டிலே இன்ஸ்டியூட்டிங் ஆயிருக்கு அப்படின்னா there has been not been any unnecessary and improper delay எதுவுமே இல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை பற்றி நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறது. நீங்கள் அடுத்து போகணும், அடுத்த வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக நீங்கள் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டிங்கன்னா தெரியும் எவ்வளோ செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பேருக்கு வந்து பத்திரிக்கை நீ கொடுக்கல நான் கொடுக்கல அடிச்சுக்கிட்டவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது யூ ஷுட் பி இன் அ பொசிஷன், ரெஸ்பான்சிபிளாக இருங்க ஃபைனலாக. ஸோ தெர் இஸ் நோ அதர் லீகல் கிரவுண்ட்ஸ் வை ரிலீஃப் should not be granted and the case otherwise the court shall degree such a relief accordingly. ஸோ கோர்ட்டில் வந்து எல்லாத்தையும் கேட்டு விவரமாக கேட்டதுக்கப்புறமா என்னமான ரிலீஃப்லாம் கொடுக்கணுங்கிற மாதிரி விஷயத்தில் வந்து இலாபரேட் பண்ணி அந்த டிகிரியில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ரிலீஃப் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. இந்த காப்பியை வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக வந்து காஸ்ட்டில் வந்து பார்ட்டிஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்திருக்காங்க.
அண்ட் பார்த்தீங்கன்னா 23A வந்து ரிலீஃப் ஃபார் ரெஸ்பாண்டன்ட் இன் டிவோர்ஸ் அதர் தன் ப்ரொசீடிங். ஸோ வந்து அடல்ட்ரிலியோ இல்லை க்ரூவாலிட்டிலையோ டெசர்டேஷன் மாதிரியான விஷயங்களோ மாதிரி இதுதான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கவுண்டர் கிளைம் ஃபார் எனி ரிலீஃப் கேட்டிருந்தாங்க, இந்த கிரவுண்ட்ஸில் வந்திருக்காங்க அப்படின்னா இஃப் இட் இஸ் ப்ரூவன் அவங்க வந்து கண்டிப்பாக அந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். பர்டிகுலர்லி இந்த செப்பரேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உள்ளே வரும். அண்ட் 24 வந்து மெயின்டெனன்ஸ் பெண்டன்டி லைட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இது மெயின்டெனன்ஸ் பற்றி வரக்கூடிய இன்கம் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது, இல்லை வந்து நெசசரி சப்போர்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்க முடியாத மாதிரி இண்டிபெண்ட்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரீசனபிளான ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்கணும். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான கேஸ் 60 days வந்து டிஸ்போஸ்ட் ஆஃப் ஃப்ரம் த டேட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ்க்குள்ள பண்ணணும் ஆன் த ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் யாராக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் தான் சொல்லியிருப்பாங்க, ஒருத்தவங்க சொல்ல மாட்டாங்க, பிரிச்செல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ யார் செஞ்சாலும் இட் அப்ளிகபிள்ஸ் ஆகும். ஸோ ரெஸ்பாண்டன்ட் டு பே டு த பெட்டிஷனர் த எக்ஸ்பென்சஸ் ஆன் த ப்ரொசீடிங்ஸ் அண்ட் மந்த்லி டியூரிங் த ப்ரொசீடிங்ஸ் such sum and having the regard to the petitioner's own income and the income to the respondent, it may be seem to the court to be reasonable. ஸோ ரீசனபிளாக இருக்கும் பட்சத்திலே மட்டுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதம் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா கேஸே நடந்துகிட்டே இருந்தாலும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ கேஸ் நடந்துட்டு இருக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். அவங்க சாப்பாடுக்கு என்ன செலவுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களை நம்பி வந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எந்த காசும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சுருந்துருப்பாங்க, படிச்சிருந்தாலும் போகாததுனால வேலைக்கு சேர்க்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ கொடுத்து தான் ஆகணும். அதர் கோஸ் வேலை பார்த்துட்டே இருக்காங்க, கொடுக்கணுமானா கொடுத்து தான் ஆகணும். குழந்தை 2 குழந்தை இருந்தால் எப்படி சமாளிப்பாங்க, கொடுத்து தான் ஆகணும். மெடிக்கல் செலவு சாப்பாடு செலவுக்குலாம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ 25 வந்து பெர்மனன்ட் அலிமனி அண்ட் மெயின்டெனன்ஸ் செக்ஷன் 25 அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ எனி கோர்ட் எக்ஸசைசிங் ஜுடிஷியல் அண்ட் திஸ் ஆக்ட் மே அட் த டைம் ஆஃப் பாசிங் ஆஃப் எனி டிகிரி பாஸ் பண்ண போகிறாங்க, எனி ஆஃப் சப்சீக்வெண்ட்டாக ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஏதர் டு ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட் 2 பேருக்கு யாருக்காவது ஒரு டிகிரி ஏதோ பாஸ் பண்ண போகிறாங்க. கேஸ் மே பி ஆர்டர் தட் த ரெஸ்பாண்டன்ட் ஷால் பே டு த அப்ளிகண்ட் ஃபார் ஹர் மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் gross sum such monthly periodical sum for a term not exceeding life of the applicant as having the regard to the respondent own income and other property if any, the income and the other property of the applicant, the conduct of the parties and other circumstances of the case, it may seem to the court to be just and any such payment may be secured if necessary by the charge on the immovable property of the respondent. So suppose காசு கொடுக்குற நிலமையில இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி கொடுக்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், வாட் ஹேப்பன்ஸ் தென் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக தே ஷுட் கோ ஃபார் ஒர்க் அண்ட் தே ஷுட் கிவ் தெம். ஸோ இந்த மாதிரி இப்போ இன்டர்ன் பண்ணிவிட்டு ஏதாவது ஜெர்மன் ஜப்பானில் இருப்பாங்க, எங்களுக்கு கொடுக்க முடியாது, இன்டர்ன்ஷிப்பில் வர அமௌண்ட்டை தான் நான் வச்சு பொல போட்டுட்ருக்கேன் அப்படின்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ணிட்டீங்களா கொடுத்து தான் காசு கொடுத்து தான் ஆகணும், மாதம் மாதம் கொடுக்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைனா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, imprisonment வந்துரும் உங்களுக்கு. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. If the court satisfies that there is a change in circumstances of either party at any time after it has been made the order under subsection 1, it may at the instance of either party modify, rescind any such order in such manner as the court may deem just. ஸோ கோர்ட்டுக்கு என்ன ப்ராப்பராக இருக்கோ அந்த மாதிரி அவங்க வேரி பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் த பார்ட்டிஸோட நல்லதுக்காக அவங்க கண்டிப்பாக ஜட்ஜஸ் வந்து அதை சரியாக செய்வாங்க. அதே மாதிரி if the court satisfies the party in whose favor an order has been made under the section has remarried, or if the party is the wife that she has not remained chaste, or if such party is the husband that he had sexual intercourse with any other woman outside wedlock, it may at the instance of the other party vary, modify, rescind any such order in such manner as the court may deem such. இப்போ தகாத உறவுகள்லாம் இருந்திருக்காங்க இல்லை ரீமேரிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கோர்ட் முடிவு செய்யும் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அதை பேஸ்ட் ஆன் அந்த அவங்களுடைய மனதளவில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை எந்த அளவுக்கு கஷ்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு கான்சிக்வன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணி இம்பாக்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ட் வில் டிசைட். இப்போ செக்ஷன் 26 வந்து கஸ்டடி ஆஃப் த சில்ட்ரன் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ in any proceedings under the act the court may from time to time pass such interim order. ஸோ இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் பிள்ளைங்க போய்கிட்டு இருப்பாங்க, ஒரு குழந்தை ஃபஸ்ட் இயர் இப்போ தான் ஜாயின் பண்ண போகும், ஒரு குழந்தை 8வது படிச்சுட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த குழந்தையோட மனநிலைமை அப்போ interim order உடனே பாஸ் பண்ணுவாங்க. Such provisions in the degree as it deemed just and proper with the respect of the custody, maintenance, educations of minor children consistently with their wishes and whether possible as the may after the degree upon the applications by petitions for the purpose
make from time to time all such orders and provisions with the respect of the custody, maintenance, educations of such children as might have been made by such degree interim orders, maintenance and education in case of proceedings for the obtaining such degree were still pending, and the court may from time to time revoke, suspend any vary or any such orders and provisions previously made, provided that the applications with respect to the maintenance and educations of the minor children pending the proceedings for obtaining such degree shall as far as possible be disposed within 60 days from the date at the service of notice on the respondent. So respondent notice கொடுத்து 60 நாட்களில் குழந்தைக்கான பாதுகாப்பும் குழந்தைக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் இன்கம் வந்து குழந்தைங்க பார்த்துக்கிறதுக்கும் இன்ட்ரும் ஆர்டர் தாராளமாக பாஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ரிவீல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதை ரிவோக் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் வந்து தாராளமாக ஜட்ஜஸ் வந்து குழந்தைங்களோட நலனுக்காக, மெயின்டெனன்ஸ்க்காக, படிப்பு செலவுக்காக, குழந்தைங்களுடைய ஆசை ஏதாவது இருக்கும் அதை வந்து ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்கான கடமை அப்பா அம்மாவுக்கு. ஸோ யார் செய்ய கெப்பாசிட்டியில் இருக்கவங்க கண்டிப்பாக செஞ்சாகணும். அதுக்கு இன்ட்ரும் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. ப்ரொவைட் த அப்ளிகேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி மெயின்டெனன்ஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ் ஆஃப் தி மைனர் சில்ட்ரன் பெண்டிங் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் அப்டெய்னிங் சச் டிகிரிஸ் ஷால் as far as possible as dispose within 60 days அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 27 டிஸ்போசல் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வாங்கியிருந்தாங்க. ஜாயிண்ட்லி belong to jointly அப்படின்னா both husband and wife அது கோர்ட் டிசைட் பண்ணும். செக்ஷன் 28 அப்பீல்ஸ் ஃப்ரம் தி டிகிரிஸ் ஆன் ஆர்டர்ஸ் அப்படின்னா இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 90 டேஸ்னு சொல்லிட்டாங்க. பீரியட் ஆஃப் 90 days ஃப்ரம் த டேட் ஆஃப் டிகிரி அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு குள்ளே நீங்கள் அப்பீல் போயிருந்துருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் போகணும்னு நினச்சிங்கன்னா. 28A வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டிகிரி அண்ட் ஆர்டர்ஸ் சொல்லுவாங்க. ஆல் டிகிரிஸ் அண்ட் ஆர்டர்ஸ் மேட் பை தி கோர்ட் இன் எனி ப்ரொசீடிங்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் ஷால் பி என்ஃபோர்ஸ்ட் இன் த லைக் மேனர் அஸ் த டிகிரிஸ் orders of the court made in the exercise in its original civil jurisdictions for the timing info. So original jurisdictions வந்து கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் போகும். எடுத்தோடனே ஹை கோர்ட்க்கு வந்து போகிறது வந்து இட்ஸ் நாட் ஓகே. ஏன்னா இப்போ யூஎஸ் யூகேங்கிற மாதிரி வரும்போது ஜுடிஷியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், கண்ட்ரி டிஃபர் ஆகுது. ஸோ இஷ்யூஸ் அண்ட் பிரச்சனை நிறைய ஆகும். ஸோ அதுக்காக தான் வச்சுருந்துருக்காங்க. தமிழாக்கத்தில் இருக்குது. நிறைய சகோதர சகோதரிகள் வந்து தமிழாக்கத்தில் வந்து கேட்குறீங்க. ஸோ தமிழில் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் ஸ்டில் நீங்கள் முழுமையாக படிப்பதற்கு இது வந்து நல்லா இருந்தது. ஸோ இது ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த ஒரு சட்டத்தை பற்றி கொஞ்சம் முழுமையாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக அருமையாக இருக்குது. படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்து எனக்கு அந்தளவுக்கு மேபி ஃப்ளூவண்ட்டாக மேக்ஸிமம் சொன்னாலும் ஒரு சில தமிழ் வார்த்தைகள் உச்சரிப்பு வந்து புரியாமல் இருந்திருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் படிங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இந்த யூடியூபோட லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த பிக்சர் நீங்கள் ஹிந்தியில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ்லேயும் நிறைய வழக்கறிஞர்கள் வந்து அது அருமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வாய்டபிள் மாதிரி சொல்லி பிபிடி வந்து மதிப்பிற்குரிய ஒரு நல்ல உள்ளம் வந்து போட்டிருந்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப நல்லானா அதை நம்ம சொல்லலாம் நான் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்து வாய்டு மேரேஜ் அப்படிங்கிறது வந்து வாய்ட் அப் இனிஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த வாய்டபிள் மேரேஜ் அப்படின்றது வேலிட் தான். பட் அன்டில் த கோர்ட் அனல்ஸ் பண்ணுற வரைக்குமே தான் அது வந்து அதோடைய வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வாய்டபிள் மேரேஜ் அதான் பைத்தியமாக இருக்காங்க இல்லை வந்து மலுத்தன்மையாக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் மேரேஜ் வந்து இட்ஸ் வில் கன்சிடர்ஸ் வாய்டபிள் மேரேஜஸ். இப்போ வாய்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லும் போது 125 செக்ஷன் அடிப்படையில் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மேரேஜஸ் செல்லாது. அதான் வாய்டு மேரேஜ். வாய்டபிள் மேரேஜில் ஆஸ் பர் செக்ஷன் 125 சிஆர்பிசி மெயின்டெனன்ஸை கிளைம் பண்ணி அவங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மேரேஜஸில் வந்து இது கிரிமினல் லயபிலிட்டி ஃபாலோ ஆகும். ஏன்னா அவங்க செஞ்சது தவறு, சரிங்களா? வந்து திருமணம் ஆகக்கூடிய வயதே இல்லாமல் அவங்க செஞ்சிருந்தாலும் இட்ஸ் வில் பி வாய்ட் மேரேஜ் தான், குழந்தைய கல்யாணம் பண்ணிருக்கு. ஸோ அந்த லைபிலிட்டியில் உங்களுக்கு வருவாங்க. இந்த வாய்டபிள் மேரேஜஸ் அப்படி கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு மனதளவில் ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஆயிருக்காங்க, அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது. பார்ட்டிஸ் டு வாய்டபிள் மேரேஜஸ் அண்ட் ஆர் நாட் டு பி லேட் டவுன் வித் பெனால்ட்டி. ஸோ இந்த இடத்துல பெனால்ட்டி போட முடியும். ஏன்னா திருமணம் வரைக்கும் நல்லா தான், திருமணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அப்படி ஆக்சிடென்ட் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அவங்க மல்ட்டுத்தன்மை இருந்திருக்காங்க, அதெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணி மெடிக்கல் சர்டிஃபிகேட் அண்ட் ப்ரீ கவுன்சிலிங்லாம் போயிட்டு பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எப்போ டிசைட் பண்ணுங்க, ஒருத்தங்க லவ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ லவ் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஒரு ஜஸ்ட்டு ஒரு ப்ரீ கவுன்சிலிங்கோ இந்த மாதிரி விஷயங்கள் போங்க. உங்களுக்கு ஒரு நல்லா அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ளெக்சுவலாக இருந்தீங்கன்னா, இல்லை அப்படியே முனித்தனமாக நம்பினீங்கன்னா அது உங்களுடைய கேர் தான். ஏன்னா லைஃப் லைன் ஃபுல்லாகவே அவங்க தான் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா
எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட போகிறது கிடையாது. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கும். இது நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு தெரிஞ்சுக்கும். அண்ட் வாய்ட் மேரேஜஸில் என்ன ஆகும்னா பார்ட்டிஸ் கேன் ரீமேரி வித்தவுட் டிகிரி ஆஃப் நல்லிட்டி ஆஃப் மேரேஜ் ஃப்ரம் தி கோர்ட். ஸோ இப்போ இந்த மேரேஜஸ் செல்லாதுன்னா இந்த நீங்கள் இதில் டிவோர்ஸ் ஒரு விஷயமே இல்லையே, டிகிரி நல்லிட்டி மாதிரி ஒரு விஷயமே இல்லை. ஸோ உங்கள் ரீமேரேஜுங்கிறது விஷயம் அவங்க பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் தடுப்பு ஒரு விதத்தில் தான் நம்ம இந்த மாதிரி வச்சிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாய்டபிள் மேரேஜஸில் பார்ட்டிஸ் கேனாட் டூ ஸோ. இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ரீமேரேஜாக பண்ணுங்க, டிவோர்ஸ் ஆகி ப்ராப்பராக போயிட்டு பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ப்ராப்பரான ஸ்டாண்டு. இந்த மேரேஜஸ் டஸ் நாட் எக்ஸிட் த ஐஸ் ஆஃப் ஆல். சட்டப்படி இந்த வாய்ட் மேரேஜ் வந்து திருமணமானதாவே எடுத்துக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த வாய்டபிள் மேரேஜஸில் என்னன்னா மேரேஜ் எக்ஸிஸ்ட் தான், கல்யாணம் ஆயிருக்கு தான், அதை வந்து கண்டினியூஸ் டு பி வேலிட், அது வேலிட் தான். ஆனால் அன்லெஸ் இட் இஸ் சேலஞ்ச் பை செக்ஷன் 12 பிரகாரம் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வந்துருச்சுன்னா அது வாய்டபிள் மேரேஜ் கண்டிஷன்ஸில் வந்துட்டாங்க அப்படின்னாவே அது வந்து கொஸ்டினபிள் ஆகிடும், அது கேள்விக்குறி தான் அந்த முறை. வாய்ட் இதான் வாய்ட் அண்ட் வாய்ட் மேரேஜஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ இதோட இந்த பதிவு நம்ம நிறைவேற்றிக்கலாம். நன்றி, வணக்கம்.